வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த சூஃபிசத்தினால் ஏற்பட்ட இன்னொரு கேடு என்னவென்று சொன்னால், அதாவது நம்ம மார்க்கத்தை குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்து அறிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனில் என்ன இருக்குதோ அதுதான் இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ செய்தார்களோ அங்கீகரித்தார்களோ அது இஸ்லாம், நம்ம நம்புகிறோம், இதை நம்ப வேண்டும். ஆனால் இந்த தரீகா சூஃபியாக்கள் சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் உள்ள விஷயங்கள் சாதாரணமான மனிதர்களுக்கு உரியது, வேற ஒரு விஷயம் இருக்கிறது, அது குர்ஆன்ல இருக்காது, அது ஹதீஸில் இருக்காது, அது ஞானிகளுக்கு அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக கிடைக்கும். அது அல்லாஹ்வுக்காக நம்மளை அப்படி அர்ப்பணிச்சுக்கிட்டோம்னு சொன்னால், அல்லாஹ்வுக்காக தியாகம் பண்ணோம்னு சொன்னால், ஒரு புதுமையான விஷயங்கள்லாம் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு நேரடியாக வரும். அப்படி ஒரு ஞானம் இருக்கிறது. குர்ஆன்ல உள்ளது மட்டும்தான் மார்க்கண்டு கிடையாது, ஹதீஸில் உள்ளது மட்டும்தான் மார்க்கண்டு கிடையாது. ரகசியமான ஞானம், மெஞ்ஞானம் இருக்கிறது. மெஞ்ஞானம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொல்வார்கள். இந்த மெஞ்ஞானம் இருக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? சில ஆதாரங்கள் அவங்க சொல்லுவாங்க. அந்த ஆதாரங்களை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். இல்லைன்னா நம்மளை நாளைக்கு ஏமாத்திட்டு போயிடுவாங்க. நீங்கள் போனீங்கன்னா என்ன செய்வாங்க, ஷரியத்துன்னு ஒன்று இருக்குமாங்க, அதுக்கப்புறம் தரீக்கத்தான், அதுக்கப்புறம் ஹகீகத்து, அதுக்கப்புறம் மாரிஃபத்துமாங்க. அல்லாஹ் ஒரு ஷரியத்தை நம்ம கொடுத்துருக்கிறான். இஸ்லாம்ங்கிறது ஒரு மார்க்கம் தான். ஆனால் இந்த தரீகா, முரீது, பீரு, ஷேகு, சூஃபி என்று சொல்லக்கூடியவர்கள் நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், ஷரியத்துங்கிறது எல்கேஜி மாதிரி, அது முதல் வகுப்பு, அதை நீங்கள் படிச்சுக்கிட்டே வரணும். இந்த ஷரியத்தில் இருந்து தரீகான்னு ஒன்று இருக்கிறது, அது ஷேகிட்ட முரீது வாங்குறது, அதை வாங்கினவுடனே நீங்கள் அடுத்த வகுப்புக்கு மாறி போயிட்டீங்கன்னு அர்த்தம். அதுலேயே கொஞ்ச நாள் நீங்கள் இருந்துகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், அப்புறம் ஹகீகத்து, தரீகத்துனா வழின்னு அர்த்தம். ஹகீகத்து என்றால் மெய், உண்மை. உண்மையை அப்போ தான் கண்டறிவீங்க. உண்மையை கண்டறிஞ்சவன அப்படி கொஞ்ச நாள் அதிலே ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா மாரிஃபத்து. மாரிஃபத்துனா ஞானம், விஞ்ஞானம். விஞ்ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் குர்ஆன்ல கிடைக்காது? குர்ஆன்ல கிடைக்காது, ஹதீஸ்ல அதெல்லாம் கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? இந்த நாங்கள் சொல்லக்கூடிய ரூட்ல வந்தா தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த மெஞ்ஞானம் என்று சொல்லக்கூடியவர்கள் இதற்கு சான்றாக சில சம்பவங்களை, சில வசனங்களை, சில ஹதீஸ்களை உங்கள்கிட்ட வைப்பார்கள். அதற்கான ரிப்ளை உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவங்களால நம்மளை குழப்ப முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த மெஞ்ஞானம் என்று சொல்லக்கூடியவர்கள் எடுத்து வைக்கிற ஆதாரம் என்னன்னு கேட்டா, சூரத்துல் கஹஃப் 18வது சூறாவுல 70 முதல் 82 வரை, அதுல மூசா நபியும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள ஒரு உரையாடலை, ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த சம்பவத்தை நீங்க 18வது சூறாவை எடுத்துக்கொண்டு 70வது வசனத்திலிருந்து 82வது வசனம் வரைக்கும் படிச்சீங்கன்னு சொன்னா அந்த சம்பவம் உங்களுக்கு விளங்கும். இருந்தாலும் சுருக்கமா என்ன அந்த சம்பவம் என்னவென்று கேட்டால், மூசா நபி அவர்கள் ஒரு நாள் என்ன செய்யறாங்க, மக்கள் மத்தியில பயான் பண்றாங்க. அவங்க உம்மத்துக்கு, அவங்க சமுதாயத்துக்கு பயான் பண்றாங்க. அப்ப அந்த மக்கள்ல இருந்து ஒருத்தர் கேட்கிறாரு, இப்ப இருக்கிற இந்த மக்கள்லயே, உலகத்தில் இருக்கிற ஆட்கள்லயே ரொம்ப அறிந்தவர் யார் கேட்கிறாரு. ஒரு ஆள் கேட்கிறாரு, நான் தான்ட்டாங்க. ரொம்ப அறிஞ்சவர் யாருன்னு கேட்கும்போது, உண்மையில ஒரு நபி தானே ரொம்ப அறிஞ்சாளு. ஒரு சமுதாயத்தில் வாழக்கூடியவர்கள்ல ரொம்ப அறிந்தவர் என்று சொல்வதா இருந்தால் நபியை தான் சொல்லணும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் ரொம்ப அறிந்தவர் யாருன்னு கேட்பதா இருந்தால் ரசூலுல்லாஹ் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வருது, நம்ம யாருக்கும் வரல. அதிகமான செய்தி தெரிந்தவர்கள் யாருன்னு கேட்டால் அவங்கள தான் சொல்லணும். இதில் மூசா நபி சொன்னது தப்பு இல்லை. ஆனாலும் அவர் உலகத்துக்குலாம் நபி அனுப்பப்படல. அவர் நபியா இருக்கும்போது எத்தனை ஊருக்கெல்லாம் நபி அனுப்பியிருப்பான். ஒரு நபி அனுப்பப்படும் போது வேணா அந்த வாதத்தை சொன்னால் ஓகே. ஒரு காலத்தில் 10 நபி அனுப்பியிருந்தான்னு சொன்னா இந்த நபியோட அந்த நபிக்கு 4 விஷயத்தை கூட சொல்லி கொடுத்துருப்பான்ல. இவர் நான் தான் உலகத்தில் பெரிய அறிவாளின்னு இப்படி அவர் சொல்லலாம் அப்படின்ன உடனே அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், இப்படியா பண்ற நீ, உனக்கு மேல ஒரு அறிவாளி இருக்கிற நான் காட்டுறேன், அதனால என்ன செய்யணும், இந்த இடத்துல போய் இந்நேரம் சந்தி அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், அல்லாஹ் ஆர்டர் பண்ணிடுறான். மூசா நபி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்களுடைய சீடராக, அவங்களுடைய தோழராக இருந்த அந்தரங்க தோழர், அடுத்த நிலையில் உள்ளவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் மாதிரி மூசா நபி அவர்களுக்கு யூஷா என்ற ஒருவரை அல்லாஹ் கொடுத்திருந்தார். நபியா நபி இல்லையான்னு கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனா அவர் கூட போனவர் யூஷா தான் என்பதற்கு புகாரில ஹதீஸ் இருக்கிறது. அந்த யூஷா என்பவரை என்ன செய்யறாரு, மூசா நபி அழைத்து கொண்டு போறாங்க. அல்லாஹ் என்ன சொல்லி கொடுக்குறான்னு கேட்டா, போய்கிட்டே இருக்கணும். ஒரு 2 கடல்கள் சந்திக்கிற ஒரு இடம் வரும், 2 கடல் சங்கமமாகும். அந்த கடற்கரை வழியா போயிட்டே இருங்க. 2 கடல் எந்த இடத்துல சங்கமமாகுதோ அந்த இடத்துல ஒரு ஆள் இருப்பாரு. அவர்கிட்ட போ, உனக்கு மேல அவருக்கு நான் அறிவை கொடுத்துருக்க, தெரிஞ்சுக்கிடுவேன், நீ தான் பெரிய அறிவாளியா, அவர்கிட்ட போய் 4 விஷயத்தை கத்துக்கிட்டு வான்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்றான், அவங்களுக்கு ஆர்டர் பண்றான். ஆர்டர் பண்ணோன்னு அவங்க என்ன செய்யறாங்க, மூசா நபி அவர்கள் தன்னுடைய தோழர் யூஷா அவர்களை அழைத்து கொண்டு அப்படி கடற்கரை வழியா போயிட்டே இருக்கிறாங்க.
போய்கிட்டே இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு அடையாளத்தை எல்லாம் கொடுத்துருந்தான். ஒரு மீனை தூக்கிட்டு மீனை ஒரு தட்டில் எடுத்துட்டு போங்க, மீன் எந்த இடத்துல வந்து துள்ளி கடல்ல பாயுதோ அதான் அந்த இடம். ரெண்டு கடல் சங்கமிக்கிற இடத்துல அவர் என்ன கடல் ஆராய்ச்சி பண்ணவர், அவர் தெரியவா செய்யும். அதில் நம்மள போயிட்டு இருந்தா அந்த இடத்துல ரெண்டு கடல் சேருது, நமக்கு ரெண்டு தண்ணி மாதிரி தான் இருக்கு. ரெண்டு கடல் சங்கமமாவதுங்கிறது நம்ம கண்டுபிடிக்க இயலாது. இப்போ கன்னியாகுமரியில் வந்து 3 கடல் சங்கமாவதுன்னா சொன்னதுனால அப்படி நம்புறமே தவிர புதுசாக ஒருத்தர் போய் பார்த்துட்டு 3 கடல் சேருன்னு சொல்ல முடியுமா? எல்லாம் தண்ணி ஒன்று தான் இருக்கு. அவங்க சொல்றாங்க 3 கடல் அந்த இடத்துல சங்கமமாகுது, அதனால நம்ம 3 கடல் சங்கமம் ஆகுதுங்கிறோம். அப்ப இதெல்லாம் அந்த கடலை பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர்களுக்கு தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர சும்மா போய்கிட்டு இருக்கிறவர்கள் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யணும், அடையாளம் சொல்றான். மீனை கையில் எடுத்துக்கிறங்க, ஒரு பாத்திரத்தில் ஒரு தொட்டில ஒரு வாளியில எடுத்துட்டு போங்க. அந்த மீனை எங்க குதிச்சு பாயுதோ அதான் நீ அந்த சங்கமிக்கிற இடம், அந்த இடத்துல பார்த்தா ஒருத்தர் இருப்பாரு அப்படின்னு சொல்லி அடையாளம் வர சொல்லி வர குர்ஆன்ல இருக்குது. இதெல்லாம் சூரத்துல் கஹ்ஃப்ல 18வது சூராவில் இருக்கிறது. புகாரியிலையும் பல ஹதீஸுகள்ல நீங்க இது சம்பந்தமா புகாரியில பார்ப்பதாக இருந்தால் 122, 3401, 4725, 4727, 4726 ஆகிய ஹதீஸுகள்ல நீங்க பார்க்கலாம். 122ல முதல் வால்யூம்ல பார்த்துக்கலாம், அந்த சம்பவம் ஃபுல்லா வருது. அப்ப போய்கிட்டு இருக்கிறாங்க, அந்த மீன் குதிச்சு பாஸ் ஆயிடுச்சு. ஆனா கூட போன சீடர் அதை பார்த்தாரு, யாவப்படுத்த மறந்துட்டார். அவாட்டு போயிட்டே இருக்கார். ரொம்ப தூரம் போன பிறகு இன்னப்ப இவ்வளவு தூரம் வந்துட்டேன், நம்ம வாட்டுக்கு வர்றோம், போய்கிட்டே இருக்கிறோமே, அந்த ஆளை பார்க்க முடியலையே. அடா அன்னைக்கே அந்த மீன் குதிச்சு போயிடுச்சு, அட பாவி சொல்லாம விட்டு மழை திரும்பி என்ன செய்யறாங்க, எந்த இடத்துலப்பா அந்த மீன் பாஸ் ஆயிடுச்சுன்னு வந்து கடைசியில் அந்த ஆளை பார்த்துடுறாங்க. யாரே ஹிலரை வந்து பார்த்துடுறாங்க. பார்த்த பிறகு நடந்த சம்பவம் தான் நான் சொன்னது. 70ல இருந்து 82 வரைக்கும் உள்ள கஹ்ஃப்ல உள்ளது. என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, எதுக்குப்பா வந்தேன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி விஷயம் சொன்ன உடனே 2 பேரும் போயிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, என் கூட நீ வா, தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் அனுப்பியிருக்கேங்கிறா, என் கூட வரணும், நான் என்ன செஞ்சாலும் என்கிட்ட கேள்விலாம் கேட்கக்கூடாது, பேசாம வந்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இவர் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்ட உடனே என்ன செய்யறாங்க, 2 பேரும் முதல்ல ஃபர்ஸ்ட் கப்பலில் போறாங்க. ஒரு கப்பலில் ஏறுறாங்க. கப்பலில் ஏறின உடனே வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் ஹிலர் என்ன செய்யறாரு, இருக்கிற ஒரு பலகையை கலட்டுறாரு, கப்பலை ஓட்டையாக்குறாரு. இறங்கும் போது கரை வந்து சேர்ந்த உடனே இருக்கிற கப்பல் என்ன செய்யறாரு, அப்படி மேல உலகான உடைச்சு விட்டுறாரு. உடைச்சு விட்டு என்ன செய்யறாரு, என்ன அவர் கப்பலை போட்டு ஓசியா ஏற்றிட்டு வந்தாங்க, கப்பலை போட்டு உடைக்கிறியா, அநியாயம் பண்றியான்னு சொல்லி மூசா நபி கேட்கிறாரு. ஓ என்ன சொன்னவன்ட்ட கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா, பேசாமவா, இல்லை தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு போறாரு. என்ன காரணம்னு வழங்கலை. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு கேட்டா, ஒரு இளைஞனை பார்க்கிறார், காலத்தை திரும்பி கொலை பண்ணிட்டார். அந்த ஆளு என்ன செஞ்சார், உன்னைய சும்மா இருக்கிற மனுஷன் போய் கொள்றியாங்கிறாரு. பேசாம தான் வர சொன்னேன், பேசாமவா. அப்புறம் அந்த மன்னிப்புலாம் கேட்டுட்டு மறுபடியும் போறாங்க. போய் ஒரு ஊர்ல போய் என்ன செய்யறாங்க, ஏதோ சாப்பாடு இருந்தா கொடுங்கன்னு கேட்கறாங்க. அந்த காலத்தில் விருந்தளிப்பது கட்டாய கடமை, ஹோட்டல்லாம் கிடையாதுல. வெளியூருக்கார் ஊருக்கு வந்தாருன்னு சொன்னா கண்டிப்பா அந்த ஊர்ல உள்ளவங்க சோறு கொடுத்தாங்க, செத்து போயிடுவாங்க. ஹோட்டல் இருக்காது, சாப்பாடு இருக்காது, சோத்தெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. அதனால சோறு கேட்கறாங்க, இல்லைன்ட்டாங்க அந்த ஆளுக்கு. இவர் என்ன செய்யறாருன்னு, அந்த ஊர்ல ஒரு செவர் வந்து சாஞ்சி உழுவுற மாதிரி இருக்குது. சோறு தராத ஊருக்கு என்ன செய்யறாரு, இவர் சேவை செய்ய போறாரு. அந்த சேவை தகுத்து நிமித்தி விட்டு ஒழுங்காளு உளுந்துடாம செட்டப் பண்ணி வைக்கிறாரு. அப்ப மூசா நபி என்ன செய்யறாங்க, பசிச்சதுக்கு சோறு தர மாட்டேன்ட்டாங்க, இந்த ஊர்ல வந்துகிட்டு செவத்துக்கு நிமித்தி கொடுக்குற அப்படின்னு கேட்கறாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, முடிஞ்சு போச்சுப்பா, இதோட நம்ம டாபிக் ஓவர், இதுக்கு மேல நீ லாய்க்கப்பட மாட்டேன், 3 தடவை சான்ஸ் கொடுத்தாச்சு, 3 தடவை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்றேன், 3 தடவை கேள்வி கேட்டுட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, இதோட நம்ம வந்து பிரச்சனையை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு போயிட்டு வா சலாம் சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அனுப்பி விடும்போது என்ன செய்யறாரு, 3க்கு விளக்கம் சொல்றாரு. 3க்கு என்ன செய்யறாரு, விளக்கம் சொல்றாரு. என்ன விளக்கம் சொல்றாருன்னு கேட்டா, கப்பல் இருக்குல்ல, கப்பலை ஏன் உடைச்சேன்னு கேட்டா, நல்ல ஃப்ரெஷ்ஷா நல்ல கப்பலா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கப்பலை வந்து இந்த கரை ஏறணும்னு என்ன செய்வான், அந்த அங்க உள்ள ராஜா இருக்கான்ல, அவன் தனக்கு எடுத்துக்கிடுவானா, நல்ல கப்பலை தூக்கிட்டு வந்துருவானா. அங்கங்க ஓட்ட உடசலா இருந்தா என்ன செய்ய மாட்டானா, எடுக்க மாட்டான். நம்மளை ஓசி ஏற்றிட்டு வந்திருக்காங்க, அந்த அளவுக்கு விளங்காம ஏற்றிட்டு வர்றாங்க, இந்த ஊர்ல இறங்கணும்னு கப்பல் கை விட்டு போக போகுது, லேசா கொஞ்சம் மேல கொஞ்சம் தட்டி விட்டு வச்சிருந்தோம்னா அந்த கப்பலை உங்களுக்கு சொந்தமா போயிடும். அதுக்காக தான் வேணும், டேமேஜ் அவ்வளவு எடுக்க மாட்டானா, நல்ல பொருளா இருந்தா தான் எடுப்பான். அது மாதிரி என்ன செய்யறது, நல்லதெல்லாம் எடுத்துக்கிடுவாங்க போது என்ன செய்யறது, லேசா சின்ன டேமேஜ் பண்ணி விட்டுறது. அதுக்காக தான் நான் பண்ணினேன். ஓ அப்படியா, சரி, அப்ப நீ செஞ்ச கரெக்ட் தான், ஒரு ரீசன் வழங்கிருச்சு அவருக்கு. 2வது என்ன கேட்கிறாரு, அந்த பையனை எதுக்குப்பா கொலை பண்ண. அதோட அவங்க பெற்றோர்கள் 2 பேரும் நல்ல சாலிகான நல்ல மக்கள், இவன் இருந்து அம்பிட்டு 2 பேரும் வழி கெடுத்து நாசமாக்கிடுவான் போல இருக்குது, இவனால அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படுது, அதனால என்ன பண்ணிட்டேன், அவனை கொண்டு விட்டேன் அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த அந்த மேட்ரு முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன ஆகுதுன்னு கேட்டா, அந்த செவத்தை எதுக்கு நிமித்தி வச்ச, சோறு தர மாட்டான்ட்டாங்கல்ல, அது எதுக்கு நிமித்தி வச்ச, அந்த சுவர் வந்து 2 அனாதைகளுக்கு உள்ளது, அவங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க. இப்ப அந்த சோத்துக்குள்ள ஒரு புதையல் இருக்கிறது, அந்த புதையல் அவங்களுக்கு சென்று அடையணும், அவங்களுக்கு கிடைக்கணும்.
செவர் இப்போ விழுந்துருச்சுன்னு வைங்க, புதையல் இருக்கிற எல்லாம் தெரிஞ்சு போயிடும். செவர் கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னா செவத்து கீழே புதையல் இருக்கிறது அடுத்தவங்க எவனா எடுத்துக்கிடுவான். இந்த செவர் வந்து கொஞ்சம் அவங்க எல்லாம் பெரிய ஆளா போய் பிற்காலத்தில் அவங்களுக்கு உதவணுங்கிறதுக்காக உள்ள ஒரு செவர், அது புதையல். அதுக்காக நான் என்னங்க அந்த உழுவுற செவர் நிமித்தி வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் இதை சொல்றாரு. சொன்ன உடனே வந்து இது எல்லாம் எனக்கு கொடுத்த அருள் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சிடறாருன்னு வைங்களேன். இதை வச்சுக்கிட்டு இதெல்லாம் மெஞ்ஞானத்தை கொண்டு வர்றாங்க. தான் டாபிக் தான். இந்த சம்பவத்தில் தான் மெஞ்ஞானம்னு ஒன்று இருக்கிறான். என்ன மெஞ்ஞானம் பாருங்க, மூசா நபி அல்லாஹ்வுடைய தூதர், அவருக்கு வஹீல வருது, சட்டத்திட்டங்கள்லாம் வருது, அவருக்கு தௌராத் அல்லாஹ் கொடுத்தான். எவ்வளோ பெரிய பெரிய நபிமார்களே பெரிய சிலாகித்து குர்ஆனில் அதிகமான இடத்துல சொல்ற அளவுக்கு உள்ள ஒரு நபி அவங்க. அந்த மாதிரியான ஒரு நபிக்கு வந்து ஒரு ஒரு ஆள் வந்து இவருக்கு தெரியாத ரகசியமான ஞானத்தை சொல்லி கொடுக்குறார். இதெல்லாம் மறைவான ஞானங்கள். இதெல்லாம் இந்த பையன் எப்படி ஆவான்னு எப்படி தெரியும், அதுக்குள்ள புதையல் இருக்கிற எப்படி தெரியும், இந்த ராஜா அந்த கப்பல் எடுத்துக்கிறான்னு எப்படி தெரியும், இவர் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இவர் என்ன நபியா? நபி இல்லைங்கிறாங்க அவங்க, இந்த மெஞ்ஞானின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம். பாருங்க, மூசா நபி அல்லாஹ்வுடைய தூதர், இவர் மகான். மகானுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் யாருக்கு தெரியல? தூதருக்கு தெரியல. அதனால தூதர்கள் வர்றதெல்லாம் எல்கேஜி சொல்லி கொடுக்க தான் வருவார்கள். அதுக்கு மேல உள்ள பாடங்கள் எல்லாம் மகான்கள் ஞானிகளுக்கு என்ன செய்யும், அல்லாஹ்ட்ட இருந்து கிடைக்கும். இப்ப ஹிலருக்கு தெரிஞ்சது மூசாவுக்கு தெரியவில்லை இல்லையா அப்படின்னு சொல்லி இதுல இருந்து ரகசியமான ஞானம் இருக்கிறது, மெஞ்ஞானம் ஒன்று இருக்கிறது. அந்த ஞானத்தை நம்ம அடைய வேண்டும். அது அடைஞ்சிட்டா என்னவாயிருமா, எல்லாம் அப்படி தெரியுமா. ஒருத்தர் வர்றா உண்மை சொல்றாரா பொய் சொல்றாருன்னா பொய் தான் சொல்றேன்னு கண்டுபிடிச்சிடலாமா. எந்த அளவுக்குலாம் சொல்லி வச்சிருக்கிறாங்கன்னா, இந்த மெஞ்ஞானிகள் எப்படிலாம் ஞானம் கிடைச்சிருமா. ஒரு ஆள் என்ன செஞ்சாராம், ஒழு செஞ்சாராம். மெஞ்ஞானி பார்த்துட்டே இருந்தாராம், டேய் நீ வந்து இன்ன பாவம் செஞ்சிருக்கிற, கரெக்டா உண்மையில அந்த பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கானா. இந்த ஒழு செஞ்சவன் அந்த பாவத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறானா, நீ இந்த பாவத்தை செஞ்சுட்டு தான் வந்து நீ ஒழு செஞ்சுட்டு இருக்கிறன்னு அவன் முழிக்கிறானா. எப்படிங்க இது, நீ ஒழு செஞ்சவன பாவங்கள்லாம் கரையும் ஹதீஸ்ல இருக்குல்ல, அவ்வளவுதான் ஹதீஸ்ல கிடைக்கும். எங்களுக்கு அந்த கரைஞ்சு போற தண்ணியில என்ன பாவம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஒழு செஞ்சு நீ விட்ட தண்ணியை பார்க்குறேன், அதுல வந்து அது இன்னொரு கலந்து இருக்கிறது. நம்ம சாக்கடை கலந்து தான் கண்டுபிடிச்சிருவோம்ல, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, பாவங்கள் கலக்கிற தண்ணியை கூட கண்டுபிடிச்சிருவாங்களாம். இந்த ஞானம் எப்படி, இது என்ன கதை, இது குர்ஆன் ஹதீஸ் இல்ல. இப்படி எவனோ ஒருத்தனுக்கு நடந்துச்சுன்னு ஒரு கதையை சொல்லி வைத்துக்கொண்டு இப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய ஞானம் குர்ஆன்ல இருந்து கிடைக்காது. ஒழு செஞ்சா பாவம் போகும், அப்படிதான் உங்களுக்கு ஹதீஸ் கிடைக்குமே தவிர அது என்ன பாவம் செஞ்சா அது எப்படி கரையுதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. விஞ்ஞானிகளுக்கு அப்படியே தெரியும். இவன் என்ன பாவத்துக்காக சொல்றான், உண்மை சொல்றானா பொய் சொல்றானான்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. டேய் நீ தான் நினைச்சிட்டு வந்த, ஆமாங்க எப்படிங்க தெரியும், இது குர்ஆன்ல கிடைக்காது. எப்படி கிடைக்கும், ஞானத்தின் மூலமா கிடைக்கும். முதல்ல ஷரியத்துல தரிகாவுக்கு மாறி, தரிகாவுல இருந்து ஹகீகத்துக்கு மாறி, ஹகீகத்துல இருந்து மாரிஃபத்தை அடைந்தீர்களே ஆனால் ஞானம் கிடைக்கும். அதுக்கு மூசா நபி சம்பவத்தை ஆதாரமா காட்டுவார்கள். இதுல பல விஷயங்களை நம்ம கவனிச்சுக்கணும். என்ன கவனிக்கணும்னு கேட்டா, அதாவது இந்த அரசன் வந்து கப்பலை உடைச்சிருவாங்கிறது இருக்குல்ல, எடுத்துக்கிடுவாங்கிறது, இது ஒரு பெரிய ஞானம்லாம் கிடையாது. உள்ளூர்காரங்களுக்கு தெரியும், வெளியூர்காரங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், அவ்வளவுதான். மூசா நபி வெளியூர்காரரு, அவர் இந்த ஊர் ராஜா எப்படி இருப்பார்னு தெரியாது. இது ஹிலருக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னும் 100 பேருக்கு தெரிஞ்ச விஷயம் இது. அதாவது இதுல என்ன ரகசியம் ஞானம் என்ன இருக்குது, இதுல நல்ல கப்பல் எல்லாம் எடுத்துக்கிடுவாங்கிறது ஹிலருக்கு தெரிஞ்ச மாதிரி, அந்த ஊர்ல எந்த ஊர்ல இந்த ராஜா இருக்கிறானோ அவ்வளவு பேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இவர் வெளியூர்காரரு, அடே வெளியூர்காரன் உனக்கு தெரியாது, உள்ளூர்கார ஆளுகளுக்கு தெரிஞ்ச மேட்ரு. இதுல என்ன மெஞ்ஞானம் என்ன இருக்குது, இந்த கப்பல் நல்ல கப்பலா இருந்தால் அரசன் எடுத்துக்கொள்வான், டேமேஜ் பண்ண கப்பலா இருந்தால் எடுத்துக்கொள்ள மாட்டான்ங்கிறது இந்த மெஞ்ஞானம் என்ன இருக்கு. அப்படி ஒரு ராஜா இருக்கிறான், அது உலகத்துல பாக்குறவனுக்கு தெரியும். எத்தனை கப்பல் எடுத்துக்கொண்டு வச்சிருப்பான், எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க, எத்தனை பேர் பறி கொடுத்திருப்பாங்க. இதை அவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு அந்த ஏரியாக்காரரா இருக்கனால. இவர் வெளியூர்ல இருந்து இவர் தேடிட்டு வந்த ஆளா இருக்கிறதுனால இப்படி ஒரு ராஜா இருக்கிறான், இப்படி ஒரு கிறுக்கு பையன் இருக்காங்கிறது தெரியல. இதுல என்ன மேட்ருப்பா இருக்கு, இதுல என்ன மூசா நபியோட பின்ன ஞானம் அவர் கூடி போச்சு, அவருக்கு என்ன மெஞ்ஞானத்துல என்ன கிடைச்சது, மெஞ்ஞானம் தான் வேணுமா. அவர் எந்த ஊர்ல இறங்கினாரோ அந்த ஊர்ல கூப்பிட்டு கேட்டு அம்புட்டு பேர் சொல்லுவானா. அதை இது ஹிலரு சொன்ன அந்த விஷயத்தை எந்த ஊர்ல போய் இறங்கினார் அந்த ஊர்ல கூப்பிட்டு, இந்த ஊர் ராஜா எப்படி, எங்க ஊர் ராஜாவா நல்ல கப்பலாம் எடுத்துக்கிடுவானே சொல்லுவாங்களா இல்லையா. இதுல என்ன மெஞ்ஞானத்துக்கு என்ன மேட்டர் இருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு சம்பவத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கிறாம பார்த்தீர்களா, ஹிலருக்கு உள்ள மெஞ்ஞானத்தை பாருங்கள். இந்த மெஞ்ஞானம் மூசாவுக்கு இருக்கிறதா. நான் வந்து உங்க ஊருக்கு வர்றேன், உங்க ஊர் முத்தவள்ளி அநியாயம் பண்ணக்கூடியவரா இருக்கிறாரு, நான் வந்தவொடனே என்ன செய்றீங்க, தொழிற்கார அப்படிங்கிறீங்க. இப்ப நான் என்ன செய்யறேன், நான் மார்க்கத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப ஒருத்தன் பார்த்து சொல்றான், என்ன மார்க்கம் படிச்சிருக்காரு இங்க பாருங்க, இந்த முத்தவள்ளி அப்படிங்கிறது நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படியே சொல்ல முடியும். முத்தவள்ளி நாங்க படிச்ச விஷயம் வேற, முத்தவள்ளி அப்படிங்கிறது முத்தவள்ளியோட பல நாளுக்கு தெரியும். இதுல என்ன மெஞ்ஞானத்துக்கு என்ன இருக்குங்கிற
ஒரு முத்தவள்ளி எப்படி, உங்க ஊர் முத்தவள்ளி எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அதில் என்ன ஞானம் இருக்கிறது, என்ன பெரிய மெஞ்ஞானம் இருக்கிறது? அல்ல மண்டையில தட்டுறதுக்காக இப்படி செஞ்சான், வேற ஒன்றும் கிடையாது. மூசா நபி வந்து எனக்கு தான் ரொம்ப தெரியும்டாங்கல்ல, இந்த ஊர் உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கு தெரிஞ்சான்னு கேட்கறான், அவ்வளவுதான் விஷயம். இதுல மெஞ்ஞானம்லாம் கிடையாது. ஊர்ல உள்ள வெளியூருக்கு போனா உனக்கு தெரியாத விஷயம் இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்லி அதான் விஷயம். இதுல ஒரு மேட்டர் கிடையாது. அடுத்து என்ன, அந்த அது கீழே ஒரு புதையல் இருக்குது அப்படிங்கிற மேட்டர் இருக்கிறது. இந்த புதையல் இருக்குங்கிற விஷயத்தை வந்து இது வந்து மெஞ்ஞானத்தில் தெரியுற அவசியம் கிடையாது. இது அந்த சொந்தக்காரராக இருக்கலாம், தெரிஞ்சவராக இருக்கலாம், அந்த யார் அநாத குழந்தையை விட்டுட்டு போனாரோ அவர் சில ஆட்களை சொல்லி இருக்கலாம், அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கலாம். அது மாதிரி வகையில் ஒரு தகவல் மூலமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தானே தவிர, சரி இதுல இந்த தெரிஞ்சுக்கிட்டாரு, இதுல என்ன பெரிய இல்மு இருக்கிறது, இதுல சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன வழி இருக்கிறது, ஒன்றும் கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரு புதையல் இருக்கிறது, உளுந்தா எவனா எடுத்துக்கிடுவான். இப்படி வந்து இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. இது எத்தனை வழிகளில் தெரிஞ்சு வச்சிருக்கலாம். அல்லது அந்த இறந்து போன ஆள் இருக்காரு, அவரோட இப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம், உன் பிள்ளை இருக்காங்கப்பா, புதையல் ஒன்று இருக்கு பார்த்துக்க, நீ தான் பெரிய போய் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அந்த ஏரியாக்காரர் தானே, எந்த ஏரியாவுக்கு தேடி போறாரோ அந்த ஏரியாவில் நடந்த ஒரு சம்பவம், அது ஒரு முக்கியமான ஆளா இருக்கிறனால அந்த செய்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதுல விஞ்ஞானம் என்பதற்கோ பெரிய ஒரு மேட்டர் ஒன்றும் கிடையாது. அடுத்து என்ன, ஒரு ஆளை வந்து ஒரு பையனை வந்து கொலை பண்ணி போடுறாருன்னு வருது. இதுல தான் மேட்டர் இருக்குது. இதுல என்ன செய்யறாங்கன்னா, பெரும்பாலான விரிவுரையாளர்கள் வந்து அது சின்ன பொடிய பையன், பாலகன், சிறுவனை தான் இவர் கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிறுவன் வந்து அவன் பின்னாடி காபிரா போயிடுவான், போய் தாய் தந்தையரெல்லாம் கெடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாருன்னு சொல்லி பெரும்பாலான விரிவுரையாளர்கள் வந்து விளக்கம் சொல்றாங்க. ஏன்னு கேட்டா அதுல வரக்கூடிய பயன்படுத்தக்கூடிய வாசகம் இருக்கு பாருங்களேன், குலாம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதுல என்ன வருதுன்னு கேட்டா, ஃபன்தலகா 74வது வசனத்துல ஃபன்தலகா ரெண்டு பேரும் போனார்கள், நடந்து சென்றார்கள். ஹத்தா இதா லகியா குலாமன், ஒரு குலாமை ரெண்டு பேரும் பார்த்தார்கள். ஃபகதலஹு, அந்த குலாமை இவர் கொன்று விட்டார். அந்த அரபி சொல்லுக்கு என்ன அர்த்தம்ங்கிறதுக்காக வேண்டி நான் குலாம்னு சொல்றேன். குலாமை, ஒரு குலாமை அவர்கள் பார்த்தார்கள். ஃபகதலஹு, அந்த குலாமை அவர் கொன்று விட்டார். கொன்றவனை இவர் கேட்கிறாரு, அகதல்த நஃப்ஸன் ஸகியத்தன் பிகைரி நஃப்ஸின், எந்த ஒரு உயிரையும் இந்த இவன் கொல்லாம இருக்கும் பொழுது இவனே நீ கொண்ட, யாரையா கொலை செஞ்சிருந்தா கொலைக்கு கொல்லன்னு ஒரு சொல்லலாம். எந்த ஒரு ஆத்மாவையும் கொல்லாத ஒரு ஆளை போய் நீ எதுக்குப்பா கொல்ற அப்படின்னு மூசா நபி கேட்டாங்கன்னு வருது. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துலயும் குலாம்னு தான் வருது. அதே மாதிரி வந்து 80வது வசனத்திலையும் அவர் விளக்கம் சொல்வார்ல, ஏன் கொன்றேன்னு சொல்லி, அப்ப கூட என்ன சொல்வார்னா, அம்மல் குலாமும், இந்த குலாம் இருக்கிறானே இப்ப காண அபவாகு முமினைனி, அவனுடைய பெற்றோர் இருவரும் முமின்களாக இருந்தார்கள், இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தார்கள். அவங்க ரெண்டு பேரையும் காபிராகவும் வழிகட்டவர்களாகவும் இவன் ஆக்கி விடுவானோ என்று நான் பயப்பட்டேன், அதனால நான் கொலை பண்ணிட்டேன்னு அவர் சொல்றார். இந்த ரெண்டு இடத்திலையும் பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னு கேட்டா குலாம் என்ற வார்த்தை பயன்படுத்து. இந்த குலாம்ங்கிற வார்த்தைக்கு வந்து இவர்கள் தப்சீர்ல செய்திருக்கிறது போல, பெரும்பாலான மொழிபெயர்ப்புகளில் செய்திருக்கிறது போல, சின்ன பையன், பிறந்த குழந்தை என்றெல்லாம் அர்த்தம் இருக்கிறது குலாமுக்கு. அந்த ஒரு அர்த்தம் தான் இருக்குன்னு கிடையாது. குலாம் என்ற வார்த்தைக்கு வந்து இந்த ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு மெஞ்ஞானத்தில் வந்து உதைக்கும். இவன் வளர்ந்தால் எப்படி ஆவான் என்று சொல்வது மெஞ்ஞானத்தில் வருது. சோத்துக்கு கீழே புதையல் இருக்கிற மேட்ரு கிடையாது, அது தெரிஞ்சுக்கலாம், யார்ட்ட வேணாலும் கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். கப்பல் டேமேஜா போன கப்பலை வந்து எடுத்துக்கிடுவான், நல்ல கப்பலை எடுத்துக்கிடுவான் என்ற விஷயம் வந்து அது மெஞ்ஞானத்தில் அடங்காது, விசாரிச்சு தெரிஞ்சுக்கிற ஒரு மேட்ரு. இவன் பெரியாளா போய் காபிரா போய் பெற்றோரை கெடுத்துருவான்னு சொல்வது வந்து எதிர்காலத்தில் இவன் வளர்ந்தா என்னவா ஆவான் என்று சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. இதுல என்னமோ ஒரு மெஞ்ஞானம் இருக்கிற மாதிரி நமக்கு படுது. இந்த 3 மேட்டர்ல ஒரு மேட்டர்ல தான் ஒரு மெஞ்ஞானம்ங்கிறது நீங்க சொல்லக்கூடிய மெஞ்ஞானம் இருக்கிற மாதிரி படுது. அது காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு சின்ன பையன் எப்படி கொள்றது, ஒரு தப்பு செஞ்சு ஒரு அநியாயம் பண்ணுனா அதுக்கு கொண்டா கூட ஒரு ரீசன் இருக்கு, காரணம் இருக்குது. சின்ன பையன் பருவம் அடையாத பையன், 5 வயசு பையனை கொல்ல முடியுமா? ஏன்டா கொண்ட, இவன் பெரிய ஆளா போய் அவங்க அப்பா கொண்டு விடுவாங்க, இப்படி செய்ய முடியுமா? அப்ப இதுல நமக்கு தெரியாத ஒரு ரகசிய ஞானம் இருக்கிற மாதிரி இந்த ஒரு டாபிக் எல்லாம் இருக்கிறது. ஆனால் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த குலாம் என்ற வார்த்தைக்கு சிறுவன்கிற அர்த்தம் இருக்கிறது. ஈசா நபி, ஜக்கரியா நபிக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுக்கும் பொழுது இன்னானு பஷிருக்க பி குலாமின், உனக்கு ஒரு குலாமை நம்ம தருகிறோம், இஸ்முஹு யஹ்யா, அந்த குலாமுடைய பேரு யஹ்யான்னு அல்லாஹ் குலாம்னு சின்ன பிள்ளையை தான் சொல்றான், கை குழந்தைய குலாம்னு சொல்றான். அந்த அர்த்தம் குர்ஆன்ல இருக்குது, குலாமுக்கு இருக்குது. அதே மாதிரி இப்ராஹிம் நபிக்கு குழந்தையை கொடுக்கிற சொல்லும் பொழுது ஃபபஷர்னாஹு பி குலாமின் ஹலீம், சகிப்புத்தன்மை மிக்க ஒரு குலாமை நற்செய்தி சொன்னோம், இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபியை தருவதாக நற்செய்தி சொன்னோம்னு சொல்லும் பொழுது அதுல கூட வந்து குலாம் என்றுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த குழந்தை உண்டாகும் பொழுது கூட என்ன செய்யறாங்க, அன்னா யகூனிலி குலாமுன், எனக்கு எப்படி குலாமு பிறக்கும்,
பையன் எப்படி பிறப்பான், குழந்தை எப்படி பிறப்பான்னு சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கன்னு வருது. குலாமுக்கு அந்த அர்த்தம் இருக்கிறது. கை குழந்தை, பையன், ஆம்பளை பிள்ளைன்ற அர்த்தம், ஆம்பளை பிள்ளைங்கிற அர்த்தம். ஆனால் அதுதான் அர்த்தம், அது மட்டும்தான் அர்த்தமா? இல்லை. குலாம் என்பதற்கு பிறந்த குழந்தையில் இருந்து பெரியாள வர்ற ஆம்புலங்கிறது அவ்வளோ பயன். 30 வயசுக்காரன் கூட குலாம் தான். குலாம்ங்கிற வார்த்தைக்கு அது குழந்தையை மட்டும்தான் குறிக்கும் எடுக்கிறாங்க பாருங்க. அதுல தான் தப்சீர் செய்யக்கூடியவர்கள் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. இந்த குலாமுக்கு வேற அர்த்தம் இருக்குது என்பதை புரிந்து கொள்வதற்கு நிறைய சான்றுகளை நம்ம சொல்ல முடியும். உதாரணமா இப்னு உமர் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. வ குன்து குலாமன் சாபன், நான் குலாமாக இருந்தேன் ரசூலுல்லாஹ் காலத்தில். எப்படிப்பட்ட குலாமா இருந்தேன்னு கேட்டா, சாபன், இளைஞனாகவும் குலாமாவும் இருந்தேங்கிறார். அப்ப சாப்ப குலாமுன்னா கை குழந்தைன்னு அர்த்தம் செஞ்சீங்கன்னு சொன்னா, சின்ன பொடியன்னு அர்த்தம் செஞ்சீங்கன்னா, இளைஞனாகவும் குலாமாவும் எப்படி இருப்பார் அவரு? அப்ப குலாம் இளைஞனான ஆணாக இருந்தேன்னு அர்த்தம். குலாமுக்கு ஆண்டு அர்த்தம். அதுல எதெல்லாம் அடங்கு? 10 வயசு அடங்கும், 5 வயசு அடங்கும், கை குழந்தை அடங்கும், 20 வயசு அடங்கும், 30 வயசு அடங்கும், எல்லாமே அடங்கும். நான் குலாமன் என்று வார்த்தையோட சேர்த்து குலாமன் சாபன், சாப்புனா வாலிபன், நான் வாலிபனான குலாமாக இருந்தேன். குலாம் என்பது விரிந்த அர்த்தம் உடைய ஒரு சொல்லு. இவர் வெறும் குலாம் என்று சொன்னார்னு சொன்னா, இவர் 40 வயசா இருந்தாரா 5 வயசா இருந்தாருன்னு தெரியாது. தெரியறதுக்காக என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் ஒரு இளைஞனான ஒரு குலாமு, 25 வயசு அந்த மாதிரி வயசுல உள்ள ஒரு குலாமா இருந்தேன் அப்படின்னு சொல்லி, பள்ளியாசல்ல பட தூங்குறது எனக்கு வழக்கம் அப்படின்னு சொல்லி இப்னு மசூத் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியில 1122வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதுல குலாம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இளைஞன் என்ற அர்த்தத்தில். இளைஞன் என்ற அர்த்தத்தில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, புகாரியில் இருக்கிறது. அதே மாதிரி நான் திருமணமாகாத ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதே இப்னு முறை சொல்றாரு, குன்து குலாமன் சாபன் ஆசப, நான் கல்யாணம் ஆகாத இளைஞனாகவும் குலாமாவும் இருந்தேன் அப்படிங்கிறாரு. குலாம்னா ஆம்பளையா இருந்தேன்னு அர்த்தம், அவ்வளவுதான். கல்யாணம் ஆகாத ஒரு ஆம்பளையை கொண்டாடுறதா அர்த்தம் செய்யணுமே தவிர அந்த இடத்துல பொடியனை கொண்டாரு பையனை கொண்டாருன்னு அர்த்தம் செய்ய முடியாது. அந்த அர்த்தம் இருக்குது. இது எங்க இருக்குன்னா புகாரியில 3739 7031 இருக்கிறது. அதை பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு நாள் சஹாபாக்கள்கிட்ட ஒரு பரீட்சை வைக்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் கூடி இருக்கிறாங்க. ஒரு மரம் இருக்கிறது, உலகத்தில் ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் நல்லடியாருக்கு, உண்மையான மூமினுக்கு அதுதான் உதாரணம் சொல்வதாக இருந்தால் அதுதான் உதாரணம். அப்படி ஒரு மரம் இருக்கிறது, அதுக்கு எல்லாமே நன்மை தந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு மரம் இருக்கிறது சொல்லுங்க ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. யாருக்குமே சொல்ல தெரியல. இப்னு உமர் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆனா பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய எங்க வாப்பாவெல்லாம் உட்காந்துருக்காரு, உமர்லாம் உட்காந்துருக்கிறார், பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் தெரியலன்னு திருதுன்னு முடிக்கும் போது நான் மட்டும் கரெக்டான விடையை சொன்னேன்னு சொன்னா மற்றவங்க சங்கடப்படுவாங்கன்னு நான் சும்மா இருந்தேன். அது பேரிச்ச மரம் தான். ஏன்னா பேரிச்ச மரம் தான் எல்லாமே நன்மையானது. அதோட மரம் அது யூஸ் ஆகும், அது இலை யூஸ் ஆகும், அதில் குச்சி யூஸ் ஆகும், அதை விளக்குமாறு செய்யலாம், அது கூட பின்னலாம், அதில் உள்ள தேங்காயை பறிச்சு என்ன செய்யலாம். இந்த தென்னை மரம், பனை மரம், பேரிச்ச மரம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஒரு இனம். அதில் எல்லாமே யூஸ் ஆகக்கூடியதாக இருக்கும். அப்படி ஒரு மரம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதை சொல்லும் பொழுது பாயிண்ட் என்னன்னு கேட்டா, அந்த சபையில் கூடியிருந்தாங்கல்ல, அந்த சபையில அன குலாமுன் சாப்புன், நான் தான் இளைஞனான குலாமா இருந்தேன். மற்றவங்கள பெரிய பெரிய ஆட்களா இருக்கிறாங்க. நான் ஒரு இளைஞனா இருந்ததுனால நம்ம எப்படி அதிக பிரசங்கிதனமா சொல்றது, பெரிய பெரிய ஆட்களா சும்மா தெரியாம முழிக்கிறாங்களே, நம்ம எப்படி தெரியுதுன்னு சொல்றதுன்னு சொல்லி நான் வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்லலைங்கிறாரு. அப்ப அவர் பயன்படுத்துற வார்த்தை குன்து குலாமன் சாப்பன், நான் ஒரு இளைஞனாகவும் குலாமாவும் இருந்தேங்கிற வார்த்தையை சொல்றாரு. புகாரில 6122வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து போனார்கள். போகும்பொழுது சவுர் குகையில போய் தங்கினார்கள். நமக்கு தெரியும், சவுர் குகையில 3 நாள் தங்குறாங்க. ஏன்னா நேர மதீனாவுக்கு வந்துடாம இடையில கொஞ்சம் பிரேக் போட்டோம்னு சொன்னா அவங்க தேடுறது போடுறோம், அலைஞ்சு கிளைஞ்சு பார்த்துட்டு கிடைக்கலன்னு சொல்லி திரும்பி போயிடுவாங்க. அப்புறமேல் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மதீனாவுக்கு சாவகாசமா போய் சேரலாம்னு வேண்டி சவுருங்கிற குகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்குறார்கள் அபூபக்கரோட. அப்படி தங்கி இருக்கிற நேரத்தில் மதீனாவில் என்ன நடக்குது, எதிரிகளுடைய செயல் திட்டங்கள் என்னவா இருக்கிறது, எந்த அளவுக்கு தேடுறது கைவிட்டாங்களா, வேற ஏதாவது பிளான் பண்றாங்களா, இந்த மெசேஜை எல்லாம் கலெக்ட் பண்றதுக்காக வேண்டி ஒரு ஆளை இன்சார்ஜை வச்சுட்டு வந்துடுறாங்க. அது யாருன்னு கேட்டா அபூபக்கர் ரலியல்லாஹு அவனுடைய மகன் அப்துல்லா. அபூபக்கர் ரசூலுல்லாஹ்வுடைய கூட ஹிஜ்ரத் போறாரு இல்லையா, அவங்க மகன் அப்துல்லா என்ன செய்வார்னு கேட்டா மக்காவில் இருப்பார். இருந்துகிட்டு என்னென்ன பேசுறாங்க,
எந்தெந்த பக்கம் தேடி போறாங்க, எங்கிட்ட வந்துட்டு இருக்கிறாங்க, என்ன பிளான் பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு சாயந்தரம் ஆனவன இருட்டில் வந்துடுவார். வந்து இதான் நடப்புன்னு சொல்லிட்டு உடனே ஓடி போய் காலில் அங்கே வந்துடுவார். இங்கே வர்றது தெரியாது. ராத்திரி நேரத்தில் வந்து என்ன செய்வாரு, இங்கே வந்து ரசூல்லா வந்து பார்த்துட்டு குகையில் வந்து பார்த்துட்டு காலையான அங்கே நிற்பார், வெளியே போகாத மாதிரி நான் தலையை காட்டிக்கிடுவார். இப்படி இருந்தார்னு வருது. அந்த அப்துல்லாவை பற்றி சொல்லும் பொழுது அதில் என்ன வருதுன்னு கேட்டால், எபீத் இந்தஹும் அப்துல்லா இப்னு அபூபக்கர் வஹுவ குலாமுன் ஷாபுன், அவர் அப்போது ஷாப்பான இளைஞனான குலாமாக இருந்தார். 5 வயசு பையனா மெசேஜ் கொண்டு வந்து கொடுப்பான். அவர் அங்கேயிருந்து மக்காவில் செய்தியெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து கொடுக்குறாருல, அவர் நல்ல திடகாத்திரமான இளைஞராகவும் குலாமாகவும். இந்த குலாம்ங்கிற வார்த்தைக்காக நான் சொல்ல வர்றேன். இந்த குர்ஆனுடைய ஆயத்தை விளங்குவதாக இருந்தால் இந்த குலாம்ங்கிற வார்த்தையை கொண்டு பொடியனை எப்படி கொள்றதுன்னு நமக்கு ரீசன் சொல்லவே முடியல. ஒரு பொடி ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டான்னு கொண்டால் பரவாயில்லை, இவன் வந்து பெரிய ஆளா போய் இந்த மாதிரி ஆவான்னு சொன்னா அது வந்து அதை ஏத்துக்கிற முடியல இல்லையா? அப்படிங்கும்போது இந்த குலாமை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, இந்த குலாமை இவங்க தப்பா வழங்கிட்டு இருக்காங்க. குலாம்னு சொன்னா சின்ன பையனுக்கு தான் சொல்றதுங்கிற அர்த்தம் கிடையாது, பெரிய ஆள் வரைக்கும் சொல்லலாம். இந்த இடத்துல எது பொருத்தமோ அதை செஞ்சுட்டு போயிடணும். அது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இந்த குலாமுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. குலாம் என்று சொன்னால் ஒரு மனுஷன்ட்ட அடிமை இருக்காங்கல்ல, காசு கொடுத்து மனிதனை விலைக்கு வாங்குறது அந்த காலத்தில் இருந்துச்சு. அடிமைகள் இருந்தாங்க, இப்போ ஒழிக்கப்பட்டு போச்சு. இந்த அடிமைகளுக்கு அரபில வார்த்தை வந்து அப்துமாங்க. அப்துன்னா அடிமை. அப்போ வந்து இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, உங்கள்ட்ட யார் அடிமை இருந்தாங்கன்னு சொன்னா என்னுடைய அடிமைன்ற வார்த்தை அப்துங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. அப்துன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு தான் எல்லாரும் அப்து. அப்து அடிமைங்கிற அந்த அப்துங்கிற சொல் இருக்குது, அது அல்லாஹ்வோட தான் தொடர்புபடுத்தி சொல்லணும். நம்ம காசு கொடுத்து ஒருத்தர் வாங்கினதுனால இவன் என்ன அப்துன்னு சொன்னா நீங்க அல்லாஹ் ஆயிடுறீங்க. அந்த அடிமைங்கிற அர்த்தத்தில் நீங்க சொல்லாம அதுக்கு பதிலாக குலாம்னு சொல்லுங்க. ஒரு ஆளை நீங்க காசு கொடுத்து விலைக்கு வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னா அவரை பற்றி பேசும்போது என்ன செய்யுங்க, என்னுடைய குலாம் இவர் அப்படின்னு சொல்லுங்க. குலாம்னா சேவகன் அர்த்தம் இருக்கு, ஊழியன். குலாம்னா ஊழியன் சொல்லுங்க, என்ன செஞ்சிடாதீங்க அடிமைன்னு சொல்லிடாதீங்க. அடிமை அல்லாஹ்வுக்கு தான் நம்ம எல்லாரும் அடிமை. அதனால உங்கள்ட்ட யார்ட்டையாவது அடிமைகள் வைத்திருந்தீர்களே ஆனால் அவங்க பயன்படுத்த வேண்டிய வார்த்தை என்ன நல்லதுன்னு கேட்டா குலாம் என்ற வார்த்தையை பயன்படுத்த நல்லதுங்கிறாங்க. குலாம்னா என்னுடைய ஒரு நம்ம அடிமை விலைக்கு வாங்கியிருக்கிறோம், இவர் என்னுடைய குலாமுங்கிறோம். 3 வயசு பையன் அர்த்தம். என்னுடைய குலாம்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஊழியன் என்ற அர்த்தம். ஊழியன் வந்து 25 இருக்கலாம், 30 இருக்கலாம், 40 வயசு இருக்கலாம், 50 வயசு இருக்கலாம். ஊழியன்கிற அர்த்தமும் குலாம்ங்கிற வார்த்தைக்கு இருக்கிறது. அது வயசுல கை குழந்தையோ 5 வயசு பையனையோ அல்லது பருவ வயசுக்கு கீழே உள்ளவர்களையோ குறிக்கணும் என்ற கட்டாயம் ஒன்றும் கிடையாது. அப்படிங்கிறதுக்கு இது எங்க இருக்குன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை ஏறாங்க குலாம்னு சொல்லி. புகாரில 2552வது ஹதீஸ்ல இந்த மெசேஜை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து ஒரு சம்பவம் சொல்றாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்ல முந்திய சமுதாயத்தில் ஒரு ஆள் என்ன செய்யறாரு, ஒரு ஆளுக்கு நிலத்தை விற்கிறாரு. வெறும் நிலம், அதுல எந்த பயிர் பச்சையும் கிடையாது. காலியான நிலத்தை வந்து எனக்கு சொந்தமான நிலத்தை நான் உங்களுக்கு விற்கிறேன். வித்தவனை நீங்க என்கிட்ட வாங்கிட்டீங்க. வாங்கினவனை பார்த்தா அது உள்ளக்க வந்து ஒரு புதையல் இருக்கிறது, ஒரு பாத்திரம் இருக்கிறது, அது உள்ளக்க தங்கம் இருக்குது. யாரு இடத்த வாங்கி, ஏன் இடம் நான் உங்கள்கிட்ட வித்துப்பிட்டேன், அல்ல உங்க இடம் என்கிட்ட வித்துப்பிட்டீங்க. வித்த பிறகு உள்ளக்க பார்க்கிறேன் புதையல் இருக்கிறது. புதையல் இருந்தவன நம்மள என்ன செய்வோம், ஒரு அமுக்கு அமைக்கிறோம்ல. அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டா நம்ம நிலத்தை தானே வாங்கணும், இந்த புதையலை வாங்கலையே, இது அவனுடைய இதானே, இதுக்கு நம்ம காசு கொடுக்கலையே, இந்த புதையலை வச்சு இது மாதிரி 1000 நிலம் வாங்கலாமா, அவ்வளவு பெரிய தொகையா இருக்குது, இது எப்படி நமக்கு ஹலால் ஆகும் அப்படின்னு அவர் பயந்து கொண்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா அந்த ஆளை கூப்பிட்டு, ஓய் நீ நிலத்தை தான் எனக்கு வித்த, இதை பிடிங்கிறாரு. அதெல்லாம் முடியாது, நீ எப்போ வாங்கிட்டு உனக்கு உள்ளது. இப்படி நம்ம இருப்போமா? ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இறைவனை 5 நாள் ஆச்சரியம் கிடையாது, நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இப்படி நடப்பாங்க நடந்து இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு, நீ வாங்கித்தான் ஆகணும். முடியாது, நான் தான் வித்துட்டேன்ல உன்ட்ட, எப்ப வித்துட்டனோ அதுல கிடைக்கலாம் உனக்கு சேர்ந்தது அப்படிங்கிறாரு. அதெல்லாம் கிடையாது, நான் நிலத்தை தான் நீங்க காட்டி வித்த, உள்ளுக்கு இருக்கிற புதையில நான் காசா கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. இப்படி யாருக்குமே நடந்துகிட்டே இருக்கிறது. ஒண்ணு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா 2 பேரும் என்ன செய்யறாங்க, வழக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்ப வழக்கு கொண்டு வந்த உடனே ஒரு மனுஷர்கிட்ட வந்து வழக்கு கொண்டு வர்றாங்க. வழக்கு கொண்டு வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா அவரு, என்னப்பா இப்படி சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சரி கேட்கிறாரு, உங்களுக்கு புள்ள குட்டிலாம் இருக்கா கேட்கிறாரு. ஒருத்தர், ஆமா எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கு, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு 2 பேருக்கு எழுதி கொடுத்துருப்போம். ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சு என்ன செய்ய, உனக்கு ஆம்பளை பிள்ளை இருக்குல்ல, உனக்கு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, 2 பேரையும் கல்யாணம் பண்ணி 2 பேருக்கு அதை கொடுத்துரு, முடிஞ்சு வச்சு உங்க சந்ததிக்கு அனுபவிக்கட்டும் அப்படின்னு ஒருத்தர் தீர்ப்பு சொன்னாரு. அப்படிங்கிற ஹதீஸ் வந்து புகாரியில அந்த காலத்தில் சம்பவம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நினைவுபடுத்தி இப்படி எல்லாம் நாணயமா இருந்திருக்கிறார்கள். பணத்தாசை அவர்கள் வந்து அசைக்கலை என்பதற்காக வேண்டி, ஒரு இப்ரத்துக்காக வேண்டி, படிப்பினைக்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. புகாரியில 3472வது ஹதீஸ்ல இதை நீங்க பார்க்கலாம். இதுல என்ன பாயிண்ட்னு கேட்டா
அவர் கேட்கிறாருல, உனக்கு குலாம் இருக்கான்னு தான் கேட்கிறார். அது பாயிண்ட் என்னன்னு கேட்டா, எனக்கு ஒரு குலாம் இருக்குங்கிறார், எனக்கு ஒரு ஜாரியத்து இருக்குங்கிறார். இவர் உன் குலாமுக்கும் ஜாரி, இவருடைய குலாமுக்கு இவருடைய ஜாரியத்தை கல்யாணம் பண்ணி வைங்கிறாங்க. அப்ப 5 வயசு பையனை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? அது குலாமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கல்ல, கல்யாணம் பண்ணி வைக்கிற பருவத்தில் உள்ளவருக்கு சொல்ற வார்த்தை என்ன? குலாம்ங்கிற வார்த்தை. அன்கிஹுல் குலாமல் ஜாரியா, இந்த குலாமுக்கு இந்த ஜாரியத்தை கல்யாணம் பண்ணி வைங்க. அப்ப குலாம்னா என்ன அர்த்தம்? 5 வயசு பையனா? அப்ப 5 வயசு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அப்ப கல்யாணம் பண்ற வயசுல உள்ளவரை பற்றி இந்த ஹதீஸில் என்ன வார்த்தை யூஸ் பண்ணப்படுதுன்னு கேட்டா, குலாம் என்ற வார்த்தை யூஸ் பண்ணப்படுகிறது. அதே மாதிரி ஒரு அம்மா வந்து வர்றாங்க, ஹாரிசாங்கிறவங்களுடைய தாயார். ஏற்கனவே வேற ஒரு ஹதீஸ் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த ஹாரிசாங்கிறவங்களுடைய தாயார் வந்து என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மகன் வந்து போர்ல கொல்லப்பட்டுட்டான், அவன் வந்து சொர்க்கத்தில் இருப்பான்னு சொன்னா நான் சபர் செஞ்சுக்கிடுவேன், அவன் நரகத்தில் இருக்கிறான்னு சொன்னீங்கன்னா நான் அவனுக்காக பிரார்த்தனை பண்ணுவேன், நீங்க என்னன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு அம்மா, அந்த ஹாரிசாவுடைய அம்மா வந்து கேட்கறாங்க. பத்ர் போர்ல அவர் கொல்லப்பட்டார். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அவர் எங்க இருக்கார்? பெரிய ஜன்னத்துல பயங்கரமான இடத்துல இருக்கார். ஷஹீதுகளை பத்தி பேசணும் இல்லையா? அப்ப நம்ம சொல்லி இருக்கிறோம், உயிர்கள், ஷஹீதுடைய உயிர்கள் எங்க இருக்கிறது, இந்த ஹதீஸை ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். புகாரில 6550, 3982 அந்த மேட்டருக்கு சொல்லி இருக்கிறோம். ஆனா இதுல பாயிண்ட் என்னன்னு கேட்டா, என்னுடைய மகன் குலாமாக இருக்கும் நிலையில் பத்ர் போரில் கொல்லப்பட்டு விட்டான்ங்கிறாங்க. 5 வயசு பையனா பத்ர் கூட்டு போனாங்க, கழிச்சுட்டாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? பருவ வயசு அடையாதவர்களை எல்லாம் போர்க்களத்தில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு நினைச்சிட்டாங்க, எல்லாத்தையும் கழிச்சு விட்டுட்டாங்க. சில ஆளுக்கு கூட எட்டிலான்னு நின்று பார்ப்பாங்க, பெரிய ஆள் மாதிரி காட்டி நம்ம சேர்ந்துக்கிறோமே, அதையெல்லாம் கண்டுபிடிச்சு என்ன செய்யாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பருவ வயசு அடையாட்டி வரக்கூடாதுட்டாங்க, அப்படி கழிச்சு எடுத்துட்டாங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, என் மகன் பத்ர் போர்ல கொல்லப்பட்டு விட்டாரு, உசீப ஹாரிசா யௌம பத்ரின் வஹுவ குலாமுன், குலாமா இருக்கும் பொழுது என்னுடைய மகன் ஹாரிசா வந்து பத்ர் போர்ல கொல்லப்பட்டு விட்டார்னு சொல்லி தாய் முறையிடுறாங்க. அப்ப குலாமுக்கு என்ன அர்த்தம்? சிறுவன் அர்த்தமா, இளைஞன் அர்த்தமா? சிறுவன் எப்படி பத்ர் போர்ல கலந்துக்கிற முடியும்? எந்த பொருளை ரசூல் அனுமதிக்க மாட்டாங்களே. அப்ப சிறுவன் என்ற அர்த்தம் கிடையாது, இது இளைஞன்கிற அர்த்தத்துக்கு தான் வந்திருக்கிறது என்பதை புகாரில 6550, 3982 ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு குலாம், யஹூதியை சேர்ந்த ஒரு குலாம் பணி செய்து கொண்டிருந்தார். அவருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம போச்சு. ரசூலுல்லாஹ் அவர் நோய் விசாரிக்க போனாங்க. அவர் இன்னைக்கு நாளைக்குங்கிற ஒரு கட்டத்தில் இருக்கிறாரு. அப்ப ரசூல் நினைச்சாங்க, அஸ்லிம், இஸ்லாத்தை ஏத்துக்க பாக்குறாங்க. அவரு தகப்பனாரை பாக்குறாரு. தகப்பனார் சொன்னாரு, அத்தி அபுல் காசிம், அபுல் காசிம் சொல்றதை கேளு. அபுல் காசிம் ரசூலுல்லாஹ்வுடைய பட்ட பேர். அபுல் காசிம் சொல்றதை கேள்பாண்ட உடனே அவர் நினைஞ்சாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு மரணிச்சிட்டார். ரசூலுல்லாஹ்ட்ட ஊழியரா இருந்தார். அவரை பத்தி வரும்பொழுது 5 வயசு பையன் களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கன்னு சொல்லுவாங்க. அவருக்கு என்ன இஸ்லாத்தை ஏத்துக்கிறது இருக்குது? ஏத்துக்கிட்டா கூட செல்லாது, அது விலங்கில ஏத்துக்கிறேன்னு இவர் ஏத்துக்கொண்டார்னு சொல்லும் பொழுது அதற்குரிய வயசுல இருந்திருக்கிறார். ஒரு 15, 20, 25 வயசுல இருந்திருப்பார். ஆனா அவரை பற்றி குறிப்பிட்ட வார்த்தை என்னன்னு கேட்டா குலாமு தான். ஒரு குலாம் ரசூலுல்லாஹ்ட்ட அன்ன குலாமல் யஹூத், யஹூதியை சேர்ந்த ஒரு குலாம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட பணி செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு வரக்கூடிய ஹதீஸ் புகாரியில 1356, 5657 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, அப்ப இப்ப நம்ம பாயிண்ட்டுக்கு வர்றோம். அப்ப ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, ஒரு குலாமை பார்த்து கொன்றாங்கன்றதுல அதை சிறுவன் என்று வைத்தீர்களேயானால் இஸ்லாத்தினுடைய ஏராளமான அடிப்படைகள் தகர்கிறது. எந்த ஒரு மனிதனும் அந்த பருவம் அடைகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு கொஸ்டின் இல்லை, அவனுக்கு விசாரணை இல்லை, அவனுக்கு குற்றம் சுமத்த முடியாது. பருவம் அடைஞ்ச தொழுகைன்னு கடமையே இருக்கிறது. 5 வயசு பையனுக்கு தொழுகை கடமையா? 5 வயசு பையனுக்கு நோம்பு கடமையா? 5 வயசு பையனுக்கு ஜகாத்து கடமையா? 5 வயசு பையனுக்கு ஹஜ்ஜு கடமையா? ஒண்ணுமே கடமை இல்லை, அவனுக்கு எதுவுமே கடமை கிடையாது. ஒரு 5 வயசு பையன் கொலை பண்ணிவிட்டான்னு சொன்னா அதுக்காக வேண்டிய எல்லாம் மறுமையில் நரகத்தில் போடுவானா? போட மாட்டான். உலகத்திலையும் போடுற வழக்கம் கிடையாது. உலகத்தில் கூட மைனர்களுக்கு என்ன செய்வான், சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புவானே தவிர ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டான். அவங்களுக்கு தனியான ஒரு ஜெயில் கிடையாது. அவங்களுக்கு சீர்திருத்தக்கூடிய பள்ளி தான் நடத்துவானே தவிர அது ஜெயிலில் போடுற வழக்கம் கிடையாது மைனர்களுக்கு. அப்படி இவங்க மைனர்கள் வந்து 18 வரைக்கும் மைனர் இருக்கிறாங்க. இஸ்லாத்தில் பருவம் அடைகிற வரைக்கும் மைனர். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்ப சின்ன பையனை இந்த குலாம்ங்கிற வார்த்தைக்கு இந்த இடத்துல சின்ன பையன், 5 வயசு பையன், 3 வயசு பையன் அர்த்தம் செய்வது நல்லதா, இளைஞன் அர்த்தம் செய்வது நல்லதா அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்லாமிய அடிப்படைக்கு முரண் இல்லாத அர்த்தம் செய்வதாக இருந்தால் அவன் ஒரு இளைஞன், திரகாத்திரமான இளைஞன், ரவுடித்தனம் பண்றான், தாய் தந்தரை மிரட்டுறான், ரொம்ப அநியாயம் பண்றான், கொலை கூட பண்ணிடுவான் போல இருக்குது, அவனுடைய ஒரு இது தாங்க முடியல, டார்ச்சர் தாங்க முடியல, அந்த மாதிரி இருந்திருப்பான் என்று வைத்துக் கொண்டீர்களே, ஆனால் குழப்பம் இல்லாம விளங்குது. என்ன தத்துவம் இதுக்கு, என்ன இப்படி ஒரு பையன் பெருசானாலும் இப்படி ஆயிடுவான்டா, எப்படி இது? ஒரு பையனை பத்தி தீர்ப்பளிக்கிறதா இருந்தா ஒருத்தன் இவன் பெரிய ஒரு ஆளை பிடிச்சு என்ன செய்யறது,
கொண்டு போடுறது. ஏன்டா கொலை செஞ்ச? இவன் பெரிய ஆள் ஆனா 5 கொலை பண்ணுவான்னு தெரிஞ்சதுனால நான் கொலை பண்ணேன்னு சொல்ல முடியுமா? சட்டத்தில் நிற்குமா? உலகத்தில் சொன்னா ஏத்துக்குவாங்களா? அப்படி ஒரு நீதி அல்லாட்ட கிடையாது. அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க பார்க்கும் பொழுது இந்த குலாமுக்கு பொடி என்று அர்த்தம் செய்வதற்கும் அந்த வார்த்தை இடம் தருகிறது, இளைஞன் என்று அர்த்தம் தருவதற்கும் அந்த வார்த்தை இடம் தருகிறது. எந்த அர்த்தம் செய்தால் இஸ்லாத்தினுடைய மற்ற ஆதாரங்களுக்கு முரண் இல்லாமல் இருக்கிறதோ அந்த அர்த்தம் செய்வதுதான் அறிவுடைமை. இஸ்லாத்தினுடைய வேற வேற ஆதாரங்கள் இருக்குல்ல, எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் அவனுக்கு கொஸ்டின் இப்பதான் ஆரம்பிக்குது, இதுக்கு முன்னாடி கடமை கிடையாது, இதுக்கு முன்னாடி குற்றம் சுமத்து கிடையாது, சார்ஜ் ஷீட் பண்ண மாட்டான்ல, அப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இவன் பெரிய ஆளாய் இதை பண்ணுவான்னு சொல்ற லாஜிக் இருக்குதுல்ல, அது குர்ஆனுடைய ஹதீஸுடைய நபிமார்கள் கொண்டு வந்த மார்க்கத்தினுடைய அல்லாஹ்வுடைய நீதியே எடுத்து பாருங்க. குர்ஆன் ஞானம் ஒருத்தருக்கு வேண்டியதில்லை, அல்லாஹ் நீதியான ஒருத்தன் செய்ய முந்தி செய்வான்னு சொல்லி எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்குறது? ஒருத்தன் செய்யவே இல்லை அந்த காரியத்தை, இவன் இதைத்தான் செய்வான்னு தண்டனை கொடுக்கறதா இருந்தா நம்மளை படைச்சே இருக்க வேண்டியது இல்லையே, நம்மளை போட்டு என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே நரகத்துக்கு மொத்தமா கொண்டு போயிடலாமே. அடே நீ பெரிய ஆளா போய் தானே பண்ணுவா, அதுதானே அங்கனுக்குள்ளே படைக்க வேண்டியது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை, அப்பவே நம்ம எல்லாத்தையும் உருவாக்க வேண்டியது, நீங்களாம் நரகத்துக்கு போகிறாங்க வேண்டியது, நீங்களாம் சொர்க்கத்துக்கு போக வேண்டியது. என்ன நல்லான்னு கேட்டா நீ பெரிய ஆள் ஆனா அதான் செய்வேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. இப்படி வளர்க்க விட்டு நம்மளை செய்ய விட்டு நம்மளுக்கு ஆசாபாசத்தை ஊட்டி நம்மளை தப்பின் பக்கம் தள்ளி விட்டு அப்புறம் தானே பிடிச்சுக்கிட்டு எல்லாம் தள்ளுறான் நரகத்தில். அப்படித்தான் அல்லாஹ்வுடைய செட்டப் சுன்னத்து இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அந்த சுன்னத்து அல்லாஹ்வுடைய அந்த வழிமுறை இருக்கு பாருங்க, அதையெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் குலாமுக்கு சரியா அர்த்தம் செஞ்சோம்னு சொன்னா இதுல ஒரு மெஞ்சானமும் கிடையாது, இவங்க சொல்லக்கூடிய அந்த மாதிரியான கிறுக்குத்தனத்துக்கு இதுல இடமும் கிடையாது. ரொம்ப தெளிவான ஒரு மெசேஜ். அந்த பையனால் அந்த பெற்றோர்களுக்கு ரொம்ப டார்ச்சர் இருக்கிறது, அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறான். இவன் ரொம்ப மிரட்டி இருப்பான், எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் அதுதான் கொள்ளுவாரு. வெளியூருக்காரருக்கு தெரியல, மூசா நபி வெளியூர்ல இருந்து வந்தாரு, இவன் பண்ற அட்டகாசம் யாருக்கு தெரியுது? உள்ளூர்காரருக்கு ஹிலருக்கு தெரியுது, மூசாவுக்கு தெரியல. அதனால இவன் விட்டாரு, இவ்வளவு அநியாயம் பண்றானே நாளை கொள்ளுவன் கூட மிரட்டிட்டு போயிருப்பான். எவ்வளவு நடந்திருக்கு பார்த்தாரு, இவன் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கிறான், இவன் இருந்தால் ஆபத்துன்னு சொல்லிட்டு அதை அவர் பண்ணியிருப்பார்னு எடுத்துக்கொண்டோமே. ஆனால் இது ஒரு ஊகிக்கிற ஒரு விஷயம், அது இறைவனுடைய தூதருங்கிற முறையில் அவருக்கு அனுமதி கிடைச்சிருக்கும், அது வேண்டாம் அவர் சொல்லிக்கிறலாம். இதுல பெரிய பெரிய ஞானம் என்று சொல்லக்கூடிய ஒரு மேட்டரில் என்ன இருக்கிறது? ஒண்ணுமே இல்லை. இதை வைத்துக்கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மிஞ்சான ஹிலருக்கு எல்லாமே தெரியும், மூசாவுக்கு வஹீல என்ன வந்துச்சோ அதான் தெரியும் ஆர்கியூமென்ட் பண்றாங்க. இது போக இந்த அர்த்தம் தான் வைக்கணும் என்பதற்கு வேற சில காரணங்கள் இருக்குது. இதுதான் அர்த்தம், ஹிலருக்கு இவங்க சொல்லக்கூடிய மெஞ்ஞானமோ அப்படி ஒண்ணே கிடையாது. வஹீல வரக்கூடிய ஞானம் இருக்கும், ஒரு மனிதனுடைய சிந்தித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இருக்கும், கேள்விப்பட்டு அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இருக்குமே தவிர அதுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தரிகா ஹக்கீகத்து மாரிஃபத் இப்படி போனார்களே ஆனால் அவர்களுக்கு சிறப்பு அல்லாட்டிருந்து ஞானம் கிடைக்கும்ங்கிறாங்கல்ல, அந்த சித்தாந்தம் கிடையாது என்பதற்கு இதுலயே பாயிண்ட் இருக்கிறது. எப்படி பாயிண்ட் இருக்குன்னு கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. போன உடனே அவர் ஹிலர் ஒரு போர்வை போத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறார். போர்வை போத்தி உட்கார்ந்த உடனே அப்ப கேட்கிறாரு, அவர் ஹிலர் கேட்கிறாரு, சலாம் சொல்றாரு மூசா நபி, அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறார். அவர் ஹிலர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு கேட்டா, அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது நம்ம நபி நமக்கு தானே உள்ளது, புதுசா ஒரு மகன் நம்ம பகுதியில் உள்ளாத ஆளையும் யாருன்னு தெரியல, இந்த ஆள் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாருன்னொன்னே அவர் வியப்படைகிறார். என்னப்பா அது நம்ம ஊர்ல தானே சலாம் சொல்ற வழக்கு, யாரு உனக்கு எப்படி இது தெரியும் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறிய அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறார். மண் அன்தங்கிறார், நீ யார்? அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்ன உடனே ஹிலர் என்ன கேட்கிறாரு, நீ யாருன்னு கேட்கிறார். இப்போ மெஞ்ஞானத்தில் நீ யாருன்னு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிற வேண்டியான, மெஞ்ஞானத்தில் இந்த பையன் பெருசாலா போய் அப்படிங்கிறத தெரிஞ்ச அவருக்கு செவத்துக்கு கீழே இருக்கிற புதையல் தெரிஞ்ச அவருக்கு மெஞ்ஞானத்தில் தெரிஞ்ச அவருக்கு இந்த கப்பலை எடுத்துக்கிறவான்ங்கிறது மெஞ்ஞானத்தில் தெரிந்து கொள்வதாக இருந்தால் இவர்கிட்ட தான் அல்லாஹ் பர்பஸை அனுப்பி வச்சிருக்கிறான். அவரை அல்லாஹ் சொல்லித்தான் அவர் வர்றாரு. அப்படி ஒரு விஷயத்தில் வந்தோடனே வாங்க மூசா இந்த சோமா இருக்குல்ல அப்படிலாம் கேட்டிருக்கேன்னு அவர் என்ன பண்றாரு, மண் அந்த நீ யாருன்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு ஆனா மூசா, நான் தான் மூசா அப்படிங்கிறாரு. மூசானவனே மூசான்னு 1000 பேர் வச்சிருப்பாங்கல்ல, அவர் கேட்கிறாரு மூசா பனி இஸ்ராயில், இந்த பனி இஸ்ராயிலுக்கு அனுப்பின மூசா நீ தான் அது? அப்ப இவருக்கு என்ன தெரியுது, மூசா பத்தி கேள்விப்பட்டிருக்கிறாரு, ஆள முகத்துக்கு முகம் பார்த்த பிறகு கூட அந்த மூசா தான் இவருக்கு தெரியல. என்ன கேட்கிறாரு, இந்த மூசாங்கிறியப்பா மூசா பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயிலுக்கு அனுப்பின மூசாவானி? அவனுக்கு ஆமாங்கிறார். ஓ அப்படியே விஷயம் கேட்டு ஃபமாஷானுக்கு எதுக்கு வந்திருக்கிற, எத்தனை தெரியல அவருக்கு பாருங்க, நீ யாருங்கிறாரு, அது எப்படி சலாம் சொன்னு கேட்கிறாரு. எந்த மூசான்னு பேரை சொன்னவன கூட ஓ மூசாண்டு அவங்கள எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லாம எந்த மூசாண்டு கேட்கிறாரு. எந்த மூசாண்டுலாம் சொல்லி முடிச்ச பிறகு கூட இவர் என்னத்துக்கு வந்தாருன்னு தெரியல. நீ போன்னு அங்க சொன்னானே தவிர இவருக்கெல்லாம் மெசேஜ் கொடுக்கல, இந்த நாள் வருவார்னு சொல்லி கொடுக்கல.
இவருக்கு மட்டும் தான் மெசேஜ், நீ போங்க அவ்வளவுதான். அவர் என்ன செய்யறாரு, ஃபமா ஷானுக, என்ன மேட்டர், வந்த விஷயத்தை சொல்லு, எதுக்கு வந்திருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. இவ்வளவும் கேட்டாருன்னு சொன்ன உடனே அப்ப கூட சொல்றாரு, ஜித்துக்க ஜித்துலித்து அல்லிமணி மிம்மா உலிம்த, உனக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறான்ல அதை கற்றுக்கொள்ள நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப கூட என்ன செய்யல அவரு, ஓ அப்படியான்னு கேட்கல. அவர் சொல்றாரு, பனி இஸ்ராயல் மூசானதை தௌராத்து கொடுத்திருப்பான் அல்ல, அதுல எல்லாம் இருக்குமே, என்கிட்ட வந்தேங்கிறார். அப்ப இவர் ஒண்ணுமே தெரியல அவருக்கு. அதாவது ஹிலருங்கிறவருக்கு மூசா நபியை பார்த்த உடனே அவர் யாருங்கிறது தெரியல, அவர் மூசான்னு சொன்ன பிறகு அவர் யாருன்னு தெரியல, அவர் என்னத்துக்கு வந்திருக்காருன்னு கேட்டு இவர் சொல்லவும் செஞ்சுட்டாரு. ஓ அந்த மேட்டரா வான்னு சொல்லி கூப்பிடணுமா இல்லையா, தெரிஞ்சுக்கிற வந்திருக்கிறியா, அதான் உங்ககிட்ட தௌராத்து இருக்கப்பா, மறைவனு தெரிஞ்சுக்கிறேன்றதுக்கு வர்ற அப்படிங்கிறாரு. அப்ப இவ்வளவு நடந்திருக்கிறதுன்னு சொன்ன உடனே அது மாதிரி அண்ணல் அம்மா எக்ஃபிக்க அண்ண தௌராத்த எதைக்க, தௌராத்த கையில வச்சுக்கிட்டு இருக்கிற, அண்ணல் வகையை ஏத்திக்க, வகி வேற உனக்கு வந்துகிட்டு இருக்கிறது, அப்புறம் என்கிட்ட கத்து எதுக்கு இப்போ வந்திருக்கிற, உனக்கு புரியல பாங்கிறார். அப்ப மெஞ்ஞானம் என்று சொல்லி அவருக்கு நிறைய தெரியும், இவருக்கு ஒண்ணும் தெரியாது, ஞானிகள் எல்லாம் கண்டுபிடிச்சுக்குவாங்கன்னு கேட்டா அந்த ஞானிக்கு இதெல்லாம் ஏன் தெரியல, நீ யாருன்னு ஏன் தெரியல, பேரை சொல்லி ஏன் தெரியல, அப்படி இது எங்க இருக்குன்னு கேட்டா புகாரியில 4726வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி இதே கருத்தை சல்லம மூசா சலாம் சொன்னாரு. காலல் ஹிலர் கேட்கிறாரு, அன்னாபி அரந்திக்க சலாம், உங்க ஊர்ல எல்லாம் சலாம் உண்டோ அப்படின்னு கேட்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு, என்ன எங்க ஊர்ல சலாம் உண்டாவா, நான் மூசாப்பா அப்படிங்கிறாரு. ஆனா மூசா நீ என்ன பேசுற, நீ எங்க ஊர்ல சலாம் ரேடுமா இருக்கா, நான் தான் மூசா. அப்ப என்ன நினைச்சவர் சொல்றாருன்னு கேட்டா, எங்க ஊர்ல எல்லாம் சலாம் சொல்ற வழக்கம் இருக்குன்னு சொல்லாம நம்ம மூசான்னு சொன்னா எல்லாத்தையும் விளங்கிடுவாரு. மூசாண்டா ஒரு நபிண்டா சலாம்லாம் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு பதில் ஆகட்டும்னு சொல்லிட்டு இவர் அவ்வளவு ஷார்ப்பா ரொம்ப ரொம்ப டெக்னிக்கா என்ன செய்யறாரு, நான் தான் இப்ப மூசாங்கிறாரு. மறுபடியும் மூசாவா, யார் பனி இஸ்ராயல் மூசாவா அப்படிங்கிறாரு. அப்ப அது எங்க இருக்கு, புகாரில 122ல 3401ல 4725ல 4727ல இதுல எல்லாம் என்ன இருக்கிறது, மூசா மூசாங்கிற ஒரு ஆளை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறாரு, பார்த்தது இல்ல, கிட்ட நிற்கும் போது தெரியல, இன்னதுக்கு தான் வந்திருக்கிறாருன்னு தெரியல, சொன்ன பிறகு கூட அவர் தெரியல, நீ எதுக்கு ஏன்ட்ட வர தௌராத்தை வச்சுக்கிட்டு அப்படிங்கிறாரு. அப்புறம் தான் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி சொன்னா அல்லாஹ் நான் தான் பெரியான்னு சொன்னா அல்லாஹ் போக சொன்னானா, அதுக்கு தான் அப்பாவா இவர் சொல்லி அவர் தெரிஞ்சுக்கிறார். ஏன் வந்தாருங்கிறத நீ எதுக்குப்பா வந்தேன்னு கேட்டோன்னா அவர் டீட்டெயில வளர்க்கிறாரு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா யார் ரொம்ப அறிஞ்சாலுன்னு கேட்டாங்க, நான் தான் சொல்லிவிட்டேன், ஒன்று பிடிச்சி அனுப்பிவிட்டான்ல, அப்படியா சரி வா கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிட்டு போனார்னு சொன்னா இவ்வளவு செய்தி ஏன் அவருக்கு தெரியல அப்படின்னு பார்க்கணும். சரி தெரியல இல்ல, அடுத்து என்ன இருக்குன்னு கேட்டா அவர் போறார், நீ என்னோட பொறுமையால இருக்க மாட்டேன், கேள்வி கேட்டு தொலைச்சு போடுவோன்னே நான் கேள்வி கேட்டு தொலைக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. இப்ப இவர் மெஞ்ஞானத்தில் என்ன செஞ்சிருக்கேன்னு, நீ கேள்வி கேட்கத்தான் செய்வ, அதனால 3 நடந்துருச்சு, என்ன செஞ்சிருக்கே அது ஏத்துக்கிட்டே ஏமாந்தாரு அவரு. மெஞ்ஞானத்தில் என்னதை கண்டுபிடிச்சிருக்கே, ஏய் வந்தா பின்னாடி பேசாம வந்துட்டு இருக்கணும், எதுக்கும் கேள்வி எல்லாம் கேட்க கூடாது அப்படித்தானே சொல்றாரு. மூசா என்ன சொல்றாரு, நான் கேட்கவே மாட்டேனே அப்படிங்கிறாரு, நீ கேட்கத்தான் செய்வ அப்படி சொல்லணுமா இல்லையா, சரி வாண்டு கூட்டிட்டு போனா என்ன ஆச்சு, அவர் சொன்ன நம்பிக்கிட்டார். மெஞ்ஞானத்தில் தெரியல, இது தெரியல, மூசா நபி ஒவ்வொன்று நடக்கும் போது கிராஸ் பண்ணுவாரு, குறுக்கிடுவார் என்பது தெரியல, அவர் சொல்ல நம்பிடுறாரு, நான் கேள்வி கேட்க மாட்டேன், சரி வா. அப்ப என்ன அர்த்தம், மெஞ்ஞானம் நீங்க சொல்ற மெஞ்ஞானம் இதெல்லாம் கேள்வி ஞானத்தில் உள்ளதான் இருந்திருக்கணும். இவர்கள் சொல்ற மாதிரி ஒரு ஞானம் இருந்திருக்குமையானால் இதெல்லாம் தெரிஞ்சிருக்காரா, இவ்வளவு பெரிய மேட்ரு, இந்த 5 வயசு பையன் 25 ஆகி என்ன செய்வாங்க தெரிஞ்சிருக்கிற ஒரு ஆளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளே ஆண்டு இருந்தாலும் பரண்டு பேசுவோம் தெரியுமா இல்லையா, இவர் இப்படிதான் சொல்லுவாரு, நம்ம செஞ்சு காட்டணும்னு செய்வாரு, இந்த மாதிரி அப்படி தெரியுமா இல்லையா, தெரியல. ரெண்டாவது சான்ஸ், சரி ஒரு தடவை செஞ்சு விட்டார்ல, ஒண்ணு போதும், தெரிஞ்சிருல, இனிமே நீ போய் சொல்லுவ, நீ ஏமாத்திருவ, மறுபடியும் இப்படித்தான் நடப்ப, இனிமே இந்த சால்ஜாப்பை ஏத்துக்கிற மாட்டேன்னு சொல்லணுமா இல்லையா. அவர் என்ன செய்யறாரு, இல்ல உன்னோட சரி மறுபடியும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறார், சரி வா நம்பிட்டார். ரெண்டாவது நம்புறாரு, 3 தடவை நம்பியிருக்காரு, 3 தடவை இவர் நம்பினார்னு சொன்னா மெஞ்ஞானம்லாம் ஒண்ணு கிடையாது. ஒரு மனுஷன் நீங்க நம்புற மாதிரி நான் நம்புன மாதிரி அப்படித்தான் அவர் நம்பினார். நம்புன குற்றம்னு சொல்லல, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சூபியாக்கள் போலி சூபியாக்கள் சொல்றாங்களே அது மாதிரி ஒரு மெஞ்ஞானம் இருக்குமையானால் இவர் நம்பலாமா, இல்லாதனால நம்பினார். நீங்க நம்பின நான் நம்பின மாதிரி அப்படிதான் இருந்திருக்காரு தவிர இவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு முன்ன பின்ன பார்க்காத ஒரு ஆளை பார்த்தா நமக்கு யாருன்னு தெரியாது, அப்படித்தான் அவர் இருந்திருக்காரு. முன்ன பின்ன பார்க்காத ஒரு ஆளை பார்த்தா எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியல. இதான தவிர மெஞ்ஞானம்ங்கிற மாதிரி என்னமோ அப்படி அப்படி எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி தெரியும்,
என்ன திண்டாருங்கிறது தெரியும், கழுவுன பாவமெல்லாம் தெரியும், அது தெரியும் இது தெரியுங்கிறீங்களப்பா, அது தெரியும் இது முன்னாடி நிற்கிற ஆளு ஏன் தெரியல, அதை விளங்கணும். அதனால அந்த அர்த்தம் இல்லைங்கிறத விளங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு ஊருக்கு போறாங்க, ஊருக்கு போய் என்ன செய்யறாங்க, சாப்பாடு கேட்கறாங்க. ஏன் சாப்பாடு கேட்கணும், தரமாட்டேங்க தெரியும்ல, மிஞ்சாணி தானே இவர் ஞானம் உள்ள ஆள் தானே. அங்க குரான்ல வருது இஸ்தத்தாமா அகலஹா, அங்க போய் சோறு தாங்களேங்கிற. இவர் மெஞ்சாணி தானே, என்ன செஞ்சிருக்கணும், மெஞ்சானத்துல எல்லாம் தெரியும்னு கேட்டா மூசாட்ட என்ன செஞ்சிருக்கணும், ஏய் போறோம் தரமாட்டாங்க இப்ப சம்மதம் இருக்கணும் கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். அங்க போய் என்ன செய்யறாரு, ரெண்டு பேரும் சோறு கேட்டாங்கன்னு வருதுல்ல. அல்லாஹ் சொல்லும்போது மூசா கேட்டாரு பார்த்துட்டு இருந்தாரு வரல, இஸ்தத்தாமா அகலஹா, ரெண்டு பேரும் அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் சாப்பாடு கேட்டாங்க. அவர்கள் சாப்பாடு தர மறுத்து விட்டார்கள் அப்படின்னு வருது. அப்ப சாப்பாடு தரமாட்டார்கள் என்பதுதான் நடக்க போகுது. இவர் அந்த ஞானத்தில் அதை கண்டுபிடிச்சி அந்த தூரதிருஷ்டியில தீர்க்க தரிசனத்தில் அதை பார்த்து என்ன நடக்கும், போறமே சாப்பாடு தரவான தரமாட்டானா அப்படி பார்த்து லவ்ஹுல் மஹ்ஃபூல் தெரியும்ல, அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க, அப்படித்தானே ஏமாத்திட்டு இருக்காங்க. அதுல பார்த்து விட்டு மூசா போறோம் பட்னி தான் இன்னைக்கு, ஒரு வயசு சோறு தர மாட்டேன் பேசாம கேட்காம இருந்துருவோம் அப்படின்னு அவர் சொல்லி இருந்தாருன்னு சொன்னா மெஞ்சானு வச்சுக்கலாம். போய் மூக்கூட போடுறாரு, சோறு கேட்கற மாட்டேன்ட்டாங்களே. அப்ப இந்த சம்பவத்தில் வச்சு பார்க்கும் பொழுது இவர்கள் சொல்ற மாதிரி நடக்கவில்லை, கட்டுக்கதை, விஞ்ஞானத்துக்கு ஒண்ணுமே கிடையாது, சாதாரண ஒரு சம்பவம். ஒரு மனிதன் வந்து ஒரு பகுதியில் நடக்கிற ஒரு செய்தி இன்னொரு பகுதியில் உள்ள ஆளுக்கு தெரியாது. அல்லாஹ் என்ன பண்றான், உன் பகுதியில் உட்காந்துக்கிட்டு உலக அளக்க பாக்குறேன், கணத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு உலக அளக்க போறீங்களா, கிணத்துல உள்ளவனு கிணத்துல உள்ளான்னு தெரியும், நீ என்ன உலகத்தில் உள்ளான்னு தெரியும் பேசுற. ஒரு சாதாரண விஷயம், அந்த கப்பல் டேமேஜ் ஆன கப்பல் எடுப்பாங்க உனக்கு தெரிஞ்சா, இதான் அல்லாஹ் கேட்கிறான். வெளியூர் தெரியாத விஷயம் இருக்குப்பா. அந்த அந்த ஆணவத்துக்கு ஆணவம் இல்ல, அல்லாஹ் அப்படி எடுத்துக்கொண்டாங்க. நபிமார்கள்ட்ட ஆணவம் சொல்லக்கூடாது. அவர் என்ன நினைச்சிட்டாரு, நபிக்கு தானே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், அந்த அடிப்படையில் அவர் சொல்லிவிட்டார். அல்லாஹ் அது பிடிக்கல என்று கேட்டா சொல்லியிருக்கேன், நீ எப்படி சொல்றான், அதுதான் விஷயம். அதனால இது ஒரு மேட்ரு. அடுத்து என்ன, இப்படி கூட எடுத்துக்கிறீங்களேன், அவர் சொல்றாரு யா மூசா, மூசாவே, யாரு நேர சந்திக்கிறாங்களா ரெண்டு பேரும், ஹிலர் அவங்களும் சந்திச்சவனும் அவர் சொல்லி காட்டுறாரு, இன்னக்க அலா இல்மின் இல்மில்லா அல்லமகுல்லாஹு, உனக்கு கற்று தந்திருக்கிறான் அல்லாஹ் சில ஞானத்தை, அதெல்லாம் நமக்கு எனக்கு தெரியாது. எவ்வளவு விஷயம் உனக்கு தெரியும், உனக்கு தெரிஞ்ச விஷயம் எவ்வளவு எனக்கு தெரியாது. ஆனா அலா இல்மின் இல்மில்லாஹி அல்லமனிஹில்லாஹு லா தஅலமுஹு, எனக்கு எத்தனை விஷயங்கள் அல்லாஹ் சொல்லி தந்திருப்பான் உனக்கு தெரியாது இருக்கலாம். அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, அப்ப ஞானின்னு சொன்னா இதுவும் தெரிஞ்சு அதுவும் தெரிஞ்சிருக்கணும். அவர்களுடைய வாதப்படி ஞானிகள் என்று விஞ்ஞானம் உள்ளவர்களுக்கு எது தெரிஞ்சிருக்கணும், குர்ஆன் தெரியும், ஹதீஸ் தெரியும், அதுக்கு மேல உள்ளதும் தெரியும் என்பது. அதாவது ஒருத்தன் வந்து டிகிரி வாங்கிட்டான், 1ஆம் கிளாஸ் படிச்சிருப்பான், அடங்கிருது இல்லை, அதுல டிகிரி வாங்கிட்டானா 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிச்சு தான் டிகிரி வாங்கியிருப்பான், அது அடங்கிருச்சா இல்லையா. இவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு சொன்னா அவர் என்ன சொல்லியிருக்கணும், ஏய் உனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் அப்படி சொல்லியிருக்கணும். அவர் என்ன சொல்றாரு, உனக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரியும் அது எனக்கு தெரியாது, எனக்கு எத்தனை விஷயங்கள் தெரியும் உனக்கு தெரியாது. அது நம்ம ரெண்டு கூட பேசிக்கலாமே, நீங்க ரெண்டு நான் நின்று பேசிக்கலாமலங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை விஷயங்கள் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. எந்த ரெண்டு மனுஷனும் பேசிக்கொள்ளலாம். எந்த ரெண்டு பேர் சந்தித்தாலும் இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அப்ப என்ன, ஒரு ரெண்டு மனிதர்கள் சந்திக்கும் போது எப்படி பேசிக்கிறோம், உனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரியாது, எனக்கு இந்த மாதிரி பேச்சுகள் தான் பேசினாங்கன்னு வைத்து பார்த்தோம்னு சொன்னா அவர் இவங்க சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஞானம்லாம் கிடையாது. அவ்வளவு வேண்டியது இல்லைங்க. சுலைமான் நபி, கடைசி உதாரணத்துக்கு வச்சுக்கிறோம், சுலைமான் நபி அவர் யாரு, எல்லாத்தையும் நல்ல வசப்பத்து கொடுத்தான், அவ்வளவு பெரிய கிரேடை கொடுத்தான். அவருக்கு ஒரு விஷயம் தெரியல, அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒரு பறவைக்கு தெரியுது. குர்ஆன்ல இருக்கா இல்லையா, பார்க்கிறார், பறவைகள்லாம் கணக்கு பார்க்கிறார், எல்லாம் இருக்கான், குதிரை கரெக்டா இருக்கான், கழுதை கரெக்டா இருக்கான், பறவைலாம் கரெக்டா இருக்கான்னு அவருடைய படைகள்ல மனிதர்கள் வைத்து நிர்வாகம் பண்ற மாதிரி ஆட்டு பண்ண, மாட்டு பண்ண, பறவை பண்ண, குதிரை பண்ண, கழுதை பண்ண எல்லாம் வச்சிருக்கிறார். எல்லாம் கணக்கு பண்ண அந்த ஹுதுஹுதை காணவில்லை, ஹுதுஹுது பறவை காணல. எங்கப்பா அந்த ஹுதுஹுதைன்னு கேட்கிறாரு. வரட்டும் வரட்டும் பார்க்குறேன், அதை வந்து நான் விடமாட்டேன், லேசில் விடமாட்டேன், நமக்கு டேக்கா கொடுக்குதா டிமி கொடுக்குதா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த ஹுதுஹுது பறவை வந்துருச்சு, வந்து சொல்லுது, சுலைமானே உனக்கு தெரியாத ஒரு செய்தியை தெரிந்து கொண்டு நான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் அப்படிங்குது. என்ன செய்தி, பக்கத்தில் ஒரு ராணி இருக்கிறாள், அவள் பெரிய மண்ணி, அவர் பெரிய மக்கள்லாம் அவருக்கு பணிகிறார்கள், சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது அறிந்து கொண்டு நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுது. அப்ப சுலைமான் நபிக்கு தெரியல, அந்த பறவைக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப வந்து பறவைக்கு மெஞ்சானமா, அப்ப சுலைமான் நபிக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அப்படி சொல், நபி அவ்வளவு பறவை காத்துக்கு எல்லாத்தையும் கைவசம் வச்சிருக்கிறாரு, அவற்றை வந்து பறவை சொல்லுதான், உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் தெரிந்து கொண்டாக உன்ட்ட வந்திருக்கிறேன். இது எங்க இருக்கு, 27வது சூறாவுல
22, 23 ஆகிய வசனங்களில் இருக்கிறது. அப்ப இந்த மெஞ்ஞானம்னு சொல்லக்கூடியவர்கள் வைக்கிற இந்த பித்தலாட்டம் இருக்கு, மூசா நபி சம்பவத்தை வைத்து பித்தலாட்டம் பண்ணுகிறார்கள். படிக்கிற ஞானம் கேள்வி ஞானம் தான் இருக்கே தவிர வஹீயின் மூலம் வர்றதை கற்று அறிந்து கொள்ற ஞானம் தான் இருக்கே தவிர இப்படி உள்ளத்துல கொண்டு அள்ளி போறதெல்லாம் நபிமார்களுக்கு வேண்டால் வருமே தவிர மற்ற எந்த மனிதனுக்கும் இந்த ரெண்டை தவிர புதுசா எந்த விதமான ஞானமும் வராது. இதற்கு சான்றாக வேறு சில ஆதாரங்களை, சரியான ஆதாரங்களை காட்டி தவறான வியாக்கியானம் கொடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்னும் சில ஆதாரங்கள் இருக்கிறது. அடுத்தடுத்த நாட்கள் பார்க்கலாம். திருக்குறள் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் சூஃபிசம், தரீகா, முரீது, பையத்து என்று சொல்லக்கூடிய கூட்டத்தினர் குர்ஆன் ஹதீஸிலிருந்து கிடைக்கிற ஞானம் இல்லாமல் வேறொரு விதமான ஞானமும் இருக்கிறது மார்க்கத்தில். அது வஹி மூலம் நபிமார்களுக்கு வர்ற ஞானம் போன்றது அல்ல. இது வேற ஒரு விதமாக அவங்களுடைய வணக்க வழிபாடுகளை பார்த்து அல்லாஹ் என்ன செய்வான், கொடுக்கக்கூடிய ஞானம் இருக்குன்னு சொல்லி அதற்கு சான்றாக ஹிலர் நபி, மூசா நபி சம்பந்தப்பட்ட செய்திகளை எடுத்து வைக்கிறார்கள். அது எந்த வகையில் தவறானதுங்கிறது நேற்று பார்த்தோம். அதே போல இந்த ரகசியமான ஞானம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க அதாவது குர்ஆன்ல இருக்கிறது மாத்திரம் ஞானம் இல்லை, ஹதீஸ்ல இருக்கிறது மாத்திரம் அறிவு கிடையாது, இது இல்லாம இன்னொரு அறிவு இருக்கிறது. அது எப்படி கிடைக்கும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வகி முடிந்து விட்டது. அப்ப இந்த இன்னொரு ஞானம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு 2 வகையான வியாக்கியானத்தை இந்த போலி சூஃபியாக்கள் தர்றாங்க. 2 விதமான வியாக்கியானம். ஒரு வியாக்கியானம் என்னன்னு கேட்டா, நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு நம்முடைய உள்ளங்களை இந்த சேகுமார்கள் அந்த மாதிரி ஞானிகளோட தொடர்பு கொண்டு பக்குவப்படுத்திட்டு வந்தோம்னு சொன்னா உள்ளத்துல உள்ள கசடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்குமா. நீங்கின உடனே அந்த உள்ளம் அப்படி முகம் பார்க்கிற கண்ணாடி மாதிரி பளிச்சென்று பிரகாசம் ஆயிருமா. பிரகாசம் ஆன பிறகு அதுவாக அல்லாஹ்விடமிருந்து எல்லா விஷயங்களும் நம்ம யார்ட்டையும் கற்றுக்கொள்ளாத, குர்ஆன்ல இருந்து அறிந்திருக்காத, ஹதீஸ்ல இருந்து அறிந்திருக்காத ஞானம் எல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இப்படி வைக்கக்கூடியவர்கள முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு கேட்டா, இந்த சிந்தனையை ஊட்டக்கூடியவர்கள் அந்த கஸாலிங்கிற ஒரு இமாம் சொல்றாங்க இல்லையா, அவர் இஹ்யா உலூமுத்தீன்ங்கிற நூல்ல இப்படி ஒன்று இருக்குது மார்க்கத்துலன்னு சொல்றாரு. 1வது வால்யூம்ல 19வது பக்கத்துல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இல்முல் முகாஷஃபான்னு ஒன்று இருக்கிறது. கஷ்ஃபு, அதாவது எல்லாத்தையுமே வெளிப்படையா ஓபன் பண்ணி காட்டக்கூடிய இல்மு. இதெல்லாம் உங்களுக்கு மேலோட்டமா தான் படிப்பீங்க. குர்ஆன்ல இருந்து படிச்சா சும்மா எல்கேஜி, அதெல்லாம் ஹதீஸை படிக்கிறதெல்லாம் எல்கேஜி லெவல்ல உள்ளது. அதுக்கு மேல ஒரு ஞானம் இருக்கிறது. அந்த ஞானம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு கேட்டா, நீங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய நேரத்தில், பக்குவப்படுத்தக்கூடிய நேரத்தில் உள்ளத்தில் ஒரு ஒளி வெளிச்சம் ஏற்படும். அந்த வெளிச்சத்தை கொண்டு ஏராளமான விஷயங்களை உங்களை அறியாமலே விளக்கம் கிடைக்கும். அந்த வார்த்தைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அது எப்படின்னு உங்களுக்கு விளங்காமல் இருந்திருக்கும், அதெல்லாம் இயற்கையாகவே உங்களுக்கு விளங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. உதாரணமா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அல்லாஹ்வை பற்றி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா அல்லாஹ் எப்படி இருப்பான்னு கொஞ்சம் கற்பனையில் பாருங்க பார்ப்போம். எப்படி அல்லாஹ் இருப்பான் தெரியாதுல்ல, தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் உள்ளத்தை பக்குவப்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னா அது ஒரு வெளிச்சம் அல்லாஹ்வுடைய ஹகீகத், அல்லாஹ்வுடைய அந்த யதார்த்தம் என்ன என்பது உங்களுக்கு டக்குன்னு விளங்கும். யாருக்கும் சொல்லிலாம் உங்களுக்கு கொடுக்க இயலாது, யாரும் உங்களுக்கு சொல்லிலாம் தரமாட்டாங்க. அதுவாகவே உங்க உள்ளத்துல பதிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய செயல்பாடுகள், இந்த உலகத்தை அவன் எவ்வாறு படைத்தான் என்பதனுடைய தத்துவங்கள், மறுமை எப்படி அமைந்திருக்கும் என்ற மாதிரியான விவரங்கள், நுபுவத்துனா நபிண்டா என்ன, எப்படி நபிக்கு வஹி வருது அப்படிங்கிற விவரங்கள், நபியுடைய அர்த்தம், வஹீண்டா என்ன அர்த்தம், ஷைத்தாண்டா என்ன அர்த்தம், மலாயிக்கத்துக்கு என்ன அர்த்தம், அப்படி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒல் மாரிஃபத்து பிமான நுபுவத்தி ஒன் நபி, நுபுவத்துக்கு என்ன அர்த்தம், நபிக்கு என்ன அர்த்தங்கிறது அப்பதான் விளங்குமா. மானல் வஹி, வஹிக்கு அர்த்தம் என்னன்னு விளங்கும். மான ஷைத்தானி, ஷைத்தான்டா என்ன அர்த்தம் இப்போ விளங்காம நம்ம இருக்கிறோம். நமக்கு விளங்கித்தான் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, சும்மா ஷைத்தானி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஷைத்தானா யாருன்னு ஒரு பிக்சர் உங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். எப்ப முடியும்? அப்படி உள்ளத்தை அப்படி பக்குவப்படுத்திட்டு வந்தீங்கன்னு சொன்னா அங்க ஒரு ஒளி ஏற்படும். ஒளி ஏற்பட்ட உடனே மலக்குடா என்னன்னு பளிச்சுன்னு விளங்கிரும். ஷைத்தான என்னன்னு விளங்கிரும். ஜின்னுடா என்னன்னு விளங்கிருமா. இப்படியான அர்த்தங்கள் எல்லாம் உங்களுக்கு விளங்கிரும். கைஃபியத்து முஆதாத்தி ஷைத்தானில் இன்சான், இன்சானுக்கு ஷைத்தான் எப்படி பகைவனா இருக்கிறான் அது விளங்கும். இப்ப விளங்காம இருக்கிறோம். இன்சானுக்கு மனிதனுக்கு ஷைத்தான் எப்படி பகைவனா இருக்கிறான் அந்த தத்துவம் விளங்குமா.
கைஃபியத்துல் லுஹூரில் மலக்கில் அம்பியா, நபிமார்களுக்கு மலக்குகள் எப்படி காட்சி தருகிறார்கள் அந்த தாத்பரியம் உங்களுக்கு விளங்க ஆரம்பிச்சிடும். கைஃபியத்து உசூலில் வஹி இலையும், வஹி எப்படி அல்லாஹ்ட்ட வந்து சேருதுங்கிற அந்த மெத்தட், அந்த ஃபார்முலா, அல்லாஹ் எந்த ஃபார்முலாவில் வஹி அனுப்புறானோ அந்த ஃபார்முலா உங்களுக்கு விளங்கி போயிடும். ஒல் மாரிஃபத்து மலக்கூத்தி சமாவாத்தி ஒல்லர், வானம் பூமியுடைய ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் நிர்வகிக்கிறான்ல, அவன் எப்படி நிர்வகிக்கிறான், அங்க இருந்துட்டு இதையும் பார்க்கறான் அதையும் பார்க்கறான், எப்படி பார்க்கறான், அவன் என்னது இப்படி கண்காணிக்கிறான், விளங்க மாட்டேங்குது, பார்க்கறான், நம்ம நம்புறோம். ஆனால் அதனுடைய பெரிய உண்மையான ஒரு ரகசியம் ஒன்று இருக்கிறது, அது உங்களுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ மாரிஃபத்தில் கல்பு உள்ளம்னு ஒன்று இருக்கிறது, உள்ளத்தை பற்றி உங்களுக்கே தெரியாது, அது என்னங்கிறது எப்போலங்க நீங்க உள்ளத்தை அப்படி சுத்தப்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா, கண்ணாடி மாதிரி ஆக்கிக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு என்னவாயிரும், இப்படி தானாக எல்லாம் தெரிய ஆரம்பிச்சு, யாரும் சொல்லித்தரவே தேவையில்லை. அதே மாதிரி மலக்குகளுடைய படைகள் எப்படி இருக்கும், சைத்தானுடைய படை எப்படி இருக்கும், மலக்கு நம்மளை தீண்டுறாரு, தவறான நல்ல காரியத்துக்கு மலக்கு தூண்டுறாருல, அது எப்படி தூண்டுவாரு, சைத்தான் எப்படி கெட்ட காரியத்தை தூண்டுவான், அந்த மெத்தட் வழங்குமா. மாரிஃபத்துல் ஆகிரத்தி ஒரு ஜன்னத்தி ஒன்னார் சொர்க்கம் நரகம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், அது எப்படி இருக்குங்கிற உங்களுக்கு இங்கே தெரிஞ்சு போயிடுவான். நீங்க அந்த உள்ளத்தை அப்படி பக்குவப்படுத்தி வந்தீங்கன்னா சொர்க்கம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, எப்படி பார்த்துருக்கீங்களா, பார்க்கலாம் தேவையில்லை, அப்படி படம் அப்படி போடும், சினிமா ஓடுற மாதிரி ஓடும், சொர்க்கம் இப்படி தான் இருக்கும், நரகம் இப்படி தான் இருக்கும், அது விளங்கிக்கிறவங்க. அதாபில் கபரில் அதாபுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்க, எப்படி அதாபு செய்யப்படுது அதை உங்களுக்கு கண்ணால் பார்ப்பீர்கள். அப்புறமேல ஒரு சிராத்துன்னு ஒரு பாலம் இருக்குது, சிராத்து முஸ்தகிம்னு பாலம் கிடையாது, ஆனால் நரகத்தின் ஒரு பாலம் இருக்கிறது, அந்த பாலம் எப்படி இருக்கும் விளங்கலை, அதை இங்கிருந்து பார்த்துருவீங்க, அந்த பாலம் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி. மீசான் நன்மை தீமைகளை எடை போடப்படும் சொல்லப்படுது, எந்த தராசில் வச்சு எல்லாம் எப்படி போடுவாங்கிற உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி உள்ளத்தை பக்குவப்படுத்திட்டு வந்தீங்கன்னு சொன்னா அந்த ஞானம் உங்களுக்கு அல்லாட்ட என்ன செய்யும், டைரக்டா வந்து கிடைக்கும். உங்கள் ஹிசாப் அல்லாஹ் விசாரிப்பான் இருக்கிறது, கேள்வி கணக்கு இருக்கிறது, அது எப்படி கேள்வி கணக்கு இருக்கு இப்படின்னு அது வாட்டுக்கு விட்டு அடிக்கிறார். என்னென்னமோ எல்லாம் தெரிஞ்சாதான் இருக்கு, நமக்கு அம்புட்டு தெரிஞ்சிருக்கணுங்களா, அது அல்லாஹ்வுடைய ரசூல் அழகா விளக்கிட்டு போயிட்டாங்க. இதுல தெரியறதுக்கு ஒண்ணுமே இல்லை, சைத்தான என்ன அழகா விளக்கிட்டாங்க, மலக்குனா என்னென்னு ஆல்ரெடி விளக்கிட்டாங்க, சொர்க்கண்டா என்னென்னு விளக்கிட்டாங்க, நரகண்டா என்னென்னு விளக்கிட்டாங்க, விசாரணடா என்னென்னு விளக்கிட்டாங்க. இவர் அந்த ஹதீஸெல்லாம் பார்க்காம இதெல்லாம் நம்ம வார்த்தையை தான் கேள்விப்படுகிறோம், என்னன்னு நமக்கு விளங்க மாட்டேங்குது. இதெல்லாம் அப்படி உங்களுக்கு விளங்க வேண்டுமானால் உங்களுடைய உள்ளத்தை என்ன செய்யணும், நீங்க பக்குவப்படுத்தி கொண்டே வர வேண்டும். சோப்பு போட்டு கழுவுற மாதிரி தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னா அது கண்ணாடி பளிச்சுன்னு பவர் ஏறிக்கிட்டே இருக்கும். ஏறினவன அந்த கண்ணாடி உள்ள கண்ணாடிக்குள்ள உலகமே தெரியுங்கிறார். இப்படி ஒரு ஞானம் இருக்குது அப்படின்னு இது ஒரு குரூப், இப்படி ஒரு குரூப் இப்படி சொல்லுகிறார்களே, இப்படி சொல்லுவதற்கு என்ன ஆதாரம், இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒரு ஞான மார்க்கத்தில் இருக்குது என்று உனக்கு சொல்லி தந்த ஆள் யாரு? உள்ளத்துல வந்து அல்லாஹ் வந்து செய்தியை கொண்டாந்து போடுவான்னு சொல்றதா இருந்தா அதை சொல்லி தந்த ஆள் யாருப்பா உனக்கு? அல்லாஹ் சொல்லியிருக்கானா இப்படி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீர்களே, ஆனால் சொர்க்கத்தை உங்களுக்கு படம் முடிச்சு காட்டுவேன், நரகத்தை படம் முடிச்சு காட்டுவேன் அல்லாஹ் சொல்லி வச்சிருக்கானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, சொர்க்கத்தை பார்த்துட்டு நமக்கு வர்ணிக்கிறாங்க. என்ன வர்ணிக்கிறாங்கன்னு கேட்டா, லா உதுனுன் வலா ஐனுன் ராத், அது எப்படி இருக்கும் என்று எந்த கண்களும் பார்த்தது இல்லைங்கிறாங்க. பார்க்க முடியாது, இப்படி பார்க்க முடியும் உட்காந்துக்கிட்டு. சொர்க்கத்தை போய் நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்கு தள்ளுவானே, அப்பதான் சொர்க்கத்தை பார்ப்போம், அப்பதான் அது எப்படி இருக்குன்னு விளங்கிக்கிற முடியுமே தவிர இங்க உட்கார்ந்துகிட்டே சொர்க்கம் இப்படி தான் இருக்குன்னு பார்க்க முடியாது. எந்த கண்களும் அதை பார்த்தது இல்லை, எந்த செவியும் அதை கேட்டது இல்லை அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி வர்ணித்திருக்கிறார்கள். இவர் என்ன பண்றாரு, இங்க உட்கார்ந்துகிட்டே நம்ம பார்த்துடலாங்கிறாரு, ஷைத்தானை பார்த்துடலாங்கிறாரு. அல்லாஹ் என்ன சொல்றான்டா, இன்னஹு யராக்கும் ஹுவ கபீலுஹு மின் ஹைது லா தரவுனஹும், நீங்கள் பார்க்காத விதத்தில் சைத்தான் உங்களை பார்த்துட்டு இருக்கான், நீங்க பார்க்க முடியாதுங்கிறான்ல. இவர் என்ன பண்றாரு, இல்ல அது வேற ஞானம் இருக்குது, அந்த ஞானத்தை அறிந்து கொண்டீர்களே ஆனால் சைத்தானை நீ பார்க்கலாம், இப்லீஸ் யாரு, மோமன் யாரு, பெரிய சைத்தான் யாரு, சின்ன சைத்தான் யாரு, எல்லாம் என்ன செய்யும் அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் என்றெல்லாம் அவர் ஒரு தத்துவத்தை மக்கள் மத்தியில் வச்சு இது மாதிரி ஆன்மீக குருமார்களை தேடி போக வேண்டும், இப்படி ஒரு இல்மு இருக்கிறது, இப்படி ஒரு அறிவு இருக்கிறது என்று அவர் ஒரு பக்கத்தில் விட்டு அடிக்கிறார். இப்படி கிடைக்குமா? அதாவது குர்ஆன்ல ஹதீஸ்ல இல்லாமலும் மார்க்கத்தை அறிந்து கொள்ளலாம். இவங்களுடைய ஆர்குமெண்ட் எப்படி அறிந்து கொள்ளலாம்? நம்ம உள்ளத்தை பக்குவப்படுத்திக்கிட்டே வந்தோமையானால் குர்ஆனில் சொல்லாத விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் உங்க உள்ளத்தை தனியா சொல்லி தருவான். ஹதீஸ்ல சொல்லாத விஷயத்தை எல்லாம் உங்க உள்ளத்துல அல்லாஹ் சொல்லி தந்து ஒண்ணுக்கு படம் போட்டு காட்டிடுவான். அதெல்லாம் ரொம்ப அதிகமான தியாகம் செய்ய அப்படி ஒரு ஸ்டேஜை நோக்கி நீங்கள் உயர்வீர்கள் இப்படின்னு அவர் சொல்றார். அவர் மாதிரி சொல்லக்கூடிய நிறைய சூபியாக்கள், நிறைய தரிக்கு போலி செய்குமார்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது ஒரு குரூப். இன்னொரு குரூப் என்ன செய்யுதுன்னு கேட்டா, ரகசியமான ஞானம் இருக்குது, இன்னொரு ஞானம் குர்ஆன்ல இல்லாத ஒரு அறிவு, ஹதீஸ்ல இல்லாத ஒரு அறிவு இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க இன்னொரு சித்தாந்தத்தை உலகத்தில் வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்கன்னு கேட்டா,
நபிகள் நாயகம் ஏன்னா ரசூலுல்லாவே இது ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த மார்க்கத்துக்கு மேலே ஏன்டா போறீங்க இல்லாத ஏன் சொல்றீங்கன்னு கேட்கும் பொழுது அவங்களுக்கு பதில் இல்லை. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கும்போது பதில் இல்லை. அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா இதுக்கு வேற ஒரு ரூட்டை இப்படி போடுவோமே அப்படின்னு சொல்லி வேற ஒரு ரூட். என்ன ரூட்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்தை கொடுத்தான். மார்க்கம் வந்து ரெண்டு விதமான மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவான மக்களுக்கு பயான் பண்ணாங்களே அது ஒரு மார்க்கம். அதான் நீங்க குர்ஆன் ஹதீஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. இது இல்லாம இப்படி செலக்ட் பண்ண ஆட்களை கூட்டிட்டு போய் ரகசியமா தனியா சொல்லி கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது, இது உனக்கு மட்டும் வச்சுக்கிறேன்னு, இது முக்கியமான ஒரு மேட்ரு, தகுதியானவங்களை பார்த்தா சொல்லி கொடுக்கணும், எல்லாருக்கும் பரவாயில்ல போட்டக்கூடாது, ஒன்று கூட ஒன்று புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ரொம்ப வேண்டப்பட்ட ஆட்களுக்கு மாத்திரம் பிரத்யேகமா சிலதை சொல்லி கொடுத்தார்கள். அந்த விஷயத்தை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள முடியாது, குர்ஆன்ல இருந்து தெரிந்துக்கிற முடியாது. குர்ஆன் அனைவருக்கும் பொதுவானது, அதுல வந்து தெரிந்து கொள்ள இயலாது. ஹதீஸ்னு இப்ப எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது வந்து அனைவருக்கும் பொதுவானது, அதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள இயலாது. இது எப்படிப்பட்டது என்று கேட்டால் சஹாபாக்கள் ஒரு 10 பேர் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, உதாரணத்துக்கு வேண்டி ஒரு 10 பேருக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்கன்னு வைங்க, அந்த 10 பேர் அந்த ரகசியம் வைத்துக் கொண்டு தகுதியானவங்களை பார்த்து அவங்க ஒரு 10 பேர் சொல்லி கொடுப்பாங்களாம். அந்த 10 பேர் ரொம்ப தகுதியானவங்களை செலக்ட் பண்ணி அவங்க ஒரு 50 பேர் சொல்லி கொடுப்பாங்க. அப்படியே அந்த வாழையடி வாழையாக அவர்கள்ட்ட யார் நம்ம அவங்களோட தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தால் அந்த ஷேக் என்ற முறையில் ஒருத்தர் ஏத்துக்கணுமா, அவர் நம்மளை பக்குவப்பட்டோம் நினைக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஞானம் அவருக்கு இருக்குமா, அதை நமக்கு சொல்லி தருவாரு. இன்னொரு ஞானம் இருக்குது, அது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஞானம் தான். ஆனால் என்ன இல்லை, அது வந்து எல்லாருக்கும் சொல்லி தரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அந்த மார்க்கம் வந்து ரெண்டு வகையான மார்க்கத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. சாதாரண மனிதர்களுக்கு ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்தாங்க, அசாதாரணமான மனிதர்களுக்கு ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்தாங்க. நம்ம வச்சுக்கிற இந்த குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் சாதாரண மனிதருக்கு உள்ள நீங்க இப்படியே 1ஆம் கிளாஸ்ல இருக்க முடியாது, நீங்க 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ்னு போகணும்னு சொன்னா எங்களை மாதிரி ஒரு ஷேகை பிடிக்கணும்ன்றாங்க. சரி உன் ஷேகை பிடிச்சாச்சுப்பா, நீ என்ன பண்ணுவ, எனக்கு எங்க ஷேகு ஒரு ஞானத்தை சொல்லி தந்திருக்கிறாரு, அதை நான் உனக்கு சொல்லி தருவேன். ஓ ஷேகுக்கு யார்ப்பா சொல்லி தந்தா, அந்த ஷேகுக்கு அவருடைய ஷேகு சொல்லி கொடுத்தாரு. அப்படியே போய்கிட்டு இருக்கு. எங்க போய் முடியும்னு கேட்டா அலி ரலியல்லாஹு அன்ஹு முடிச்சு போடுவாங்க. எல்லா தரிகாக்காரனும் எல்லா முரீது வியாபாரியும் எல்லாம் இந்த பீரு முரீது ஷேகுன்னு ஏமாத்துறாங்க. அம்புட்டு பேர் எங்க கொண்டு முடிப்பான்னு கேட்டா எனக்கு அந்த ஷேக் சொன்னா அந்த ஷேக்குன்னு போயிட்டே இருந்து கடைசியில் என்ன ஆகும், அலி ரலியல்லாஹு அன்ஹு முடியும். அலி ரலியல்லாஹு எப்படி தெரியும், மருமங்கிறதுனால ஸ்பெஷலா தனியா கூப்பிட்டு உனக்கு மட்டும் வச்சுக்க, எல்லாத்தையும் சொல்லிவிடாத, இது முக்கியமான மேட்ரு, நீ ரொம்ப தகுதியானவங்களா பார்த்து சொல்லிக் கொடு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனாங்க. அந்த ஞானத்தை நாங்க வச்சிருக்கிறோம், எங்கள்கிட்ட நீங்க முடிவு வாங்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களை நாங்க வாட்ச் பண்ணுவோம், நீங்க ஒரு அளவுக்கு கரெக்ட் ஆயிட்டீங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி வந்துருச்சு அப்படின்னு செய்யும் பொழுது நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம், நீங்க உங்களுக்கு முடிவு வாங்குற அளவுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும், இப்படியே அந்த ஸ்டேஜ் வர நாங்க சொல்லி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இது வந்து கஸாலி சொல்றதுக்கு மாற்றோம். கஸாலி என்ன சொல்றாருன்னு கேட்டா அலி வழியாக சங்கிலி தொடரா வந்துச்சுன்னு அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா அல்லாஹ்வே அப்பப்ப சொல்லி தருவாங்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா நம்ம உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டியதான், அது மாட்டுக்கு என்ன செய்வான் அல்லாஹ், அதாவது நம்ம ஸ்கிரீன் கட்டிட வேண்டியதான், அல்லாஹ் ப்ரொஜெக்ட்ல படத்தை போட்டு விட்டுருவான் அப்படிங்கிறார் அவர். நம்ம ஸ்கிரீன் வெள்ளையா கட்டி விட்டுற வேண்டியதான், ப்ரொஜெக்ட் போட்டு அவன் என்ன செய்வான், அல்லாஹ் அங்க அந்த படத்தை பாஸ் பண்ணி விட்டுருவான். திரை வெள்ளையா இருந்ததும் தெரியும், கருப்பு திரையா இருந்தா படம் தெரியாது. அதனால நீங்க திரையை வெள்ளையா ஆக்கி கட்டி வச்சிருங்க, பேசாம அங்க அல்லாஹ் போடுற படம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாரு கஸாலி. இது ஒரு டைப், அவனுக்கு அல்லாஹ் சொல்லி தர்றான். இது ஒரு ஷேகுமார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃப்ராடு கூட்டம் இருக்கிறது. இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா நீங்க எல்லாம் உள்ளத்தெல்லாம் பக்குவம்லாம் படுத்த முடியாது, எங்கள்கிட்ட வரணும், நாங்க உங்களை பல வகையில சோதிச்சு பார்ப்போம், பல வகையா டெஸ்ட் பண்ணுவோம், நீங்க தகுதியான ஆள்னு தெரியும் பொழுது எங்களுக்கு அலி மூலமா வந்துச்சே அந்த ஞானத்தை உங்களுக்கு நாங்க சொல்லி தந்துருவோம். அந்த ஞானம் தான் மெஞ்ஞானம், மாரிஃபா, அதுக்கு பேரு இர்ஃபான் மாரிஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கிறது. இது சரியா மார்க்கத்துல அப்படின்னு கேட்டா இந்த புருடா வந்து நேத்து வந்த புருடா இல்ல, இந்த கப்சா இருக்குது அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்நாள்ல விட்டுறாங்க. இது எப்ப ஏற்பட்ட புருடாங்கிறீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்துல அலிக்கு மாத்திரம் தனியாக ஒரு மார்க்கத்தை சொல்லி கொடுத்தார்கள் என்ற ஒரு வாதம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியா இருந்தாங்களே அப்பவே பரப்பப்பட்டு விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு அலியுடைய ஆட்சியில சமுதாயம் ரெண்டா பிரிஞ்சது, உங்களுக்கு தெரியும். ஒரு குரூப் என்ன பண்ணாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு முழு சப்போர்ட்டாக இறங்கிட்டாங்க, ஒரு குரூப் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு முழு எதிரியா இறங்கிட்டாங்க. முஸ்லிம் உம்மத்திலேயே அந்த முழு எதிரியா இறங்கின குரூப்பை வந்து நம்ம ஹாரிஜியாக்கள்னு சொல்லுவோம், புரட்சியாளர்கள்னு சொல்றோம். முழு ஆதரவா இறங்கின குரூப் தான் ஷியா.
ஷியத்து அலி, அலி பார்ட்டி. ஷியானா பார்ட்டின்னு அர்த்தம். ஷியத்து அலி தான் ஆரம்பத்தில் இந்த சொல்லுடைய முழு அர்த்தம். வெறும் ஷியாங்கிறதல்ல, ஷியா அலி. ஷியானா பார்ட்டின்னு அர்த்தம். ஷியாவுக்கு அர்த்தம் என்ன? அலி பார்ட்டின்னு அர்த்தம். அப்ப அலி பார்ட்டின்ற ஆளுங்கட்சி ஒண்ணு, எதிர்கட்சி ஒண்ணா ரெண்டா பிரிஞ்சாங்க. இப்ப அலி ரலியல்லாஹுவுக்கு எதிராக கண்ணா பின்னாடி இட்டு கட்டி திட்ட ஆரம்பிச்சாங்க ஹாரிஜாக்களுங்கிற கூட்டம். இந்த ஷியாங்கிற கூட்டம் என்ன பண்ணிவிட்டாங்க என்று கேட்டா, அப்துல்லா பின் சபாங்கிற ஒருத்தன் இந்த மாதிரியான ஒரு கருத்தை அந்த சமுதாயத்தில் விதைக்கிறான். எப்படி விதைக்கிறான்? அலி லேசப்பட்ட ஆள் கிடையாது, அவர் எவ்வளவு சிறந்தவர் என்று கேட்டால், அவரிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பான ஞானத்தை கொடுத்திருக்கிறார்கள், அவர் என்ன செஞ்சாலும் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உண்டாக்கி அலி இருக்கும் பொழுதே பரப்பி விட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது ஊர் பூரா பரப்பி விட்டாங்க. அலிக்கு மட்டும் ஸ்பெஷல் ஞானம் இருக்காமல, அவர் பெரிய உயர்ந்த வராமல, மற்ற எல்லாத்தையும் தாண்ட வராமல, அபூபக்கருக்கு சொல்லி கொடுக்காத ஞானத்தை, உமருக்கு சொல்லி கொடுக்காத ஞானத்தை, உஸ்மானுக்கு சொல்லி கொடுக்காத ஞானத்தை மர்மம் அலிக்கு மாத்திரம் சொல்ல பிரத்யேகமா சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு பரவி போச்சு. பரவுன உடனே சஹாபாக்கிட்ட குழப்பம், நேரம் அலிட்டே போயிட்டாங்க. அலி ரலியல்லாஹு போயிட்டாங்க. போய் என்ன இருக்கிறாங்க, இப்படிலாம் பரப்பி விடுறாங்களே, உண்மையில அப்படி ஏதாவது ஸ்பெஷல் உங்களுக்கு தந்திருக்காங்களா ரசூல்லா, உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஏதாவது தனியாக சொல்லி தந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. புகாரில் வருகிறது. அபு ஜுஹைஃபா அறிவிக்கிறாங்க, குல்துலி அலி இப்னு அபி தாலிப், அலி இப்னு அபி தாலிப் அவர்களுக்கு நான் கேட்டேன். என்ன கேட்டேன்னு கேட்டா, ஹல் இந்தக்கும் கிதாபுன், உங்கள்கிட்ட ஏதாவது புது வேதம், தனியாக வேதம் இருக்கும் உங்களுக்கு? வேதம் எங்கள்கிட்ட குர்ஆன் வேதம்னு இருக்கிறது, உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் வேதம் எதுவும் தனியாக இருக்குதோ அப்படின்னு நான் கேட்டேன். இன்னொரு இது புகாரியில் 111வது அறிவிப்புல இருக்கிறது. இன்னொரு அறிவிப்புல 3047 எப்படி வருதுன்னு கேட்டா, ஹல் இந்தக்கும் ஷைஉம் மினல் வஹி, வஹீல உங்களுக்கு மட்டும் பிரத்யேகமா எதுவும் இருக்குதோ? ரசூலுல்லாஹ் சொன்ன ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த வஹீல எல்லாருக்கும் சொல்லிவிட்டு உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்களோ அப்படின்னு நான் கேட்டேன். அதே மாதிரி இது 3047, 6903, 6915 இன்னும் வேற விதமா அந்த வார்த்தை வருது. எப்படி வருதுன்னா, ஹல் இந்தக்கும் ஷைஉன் மிம்மா லைஸ ஃபில் குர்ஆன், குர்ஆன்ல இல்லாத ஒரு ஞானம் உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்குதோ என்று அலிட்ட கேட்டேன். இன்னொரு அறிவிப்புல வருகிறது, மாலைஸ இந்த நாஸ், மற்ற மக்களுக்கு பொதுப்படையா சொன்னாங்களே அது இல்லாம உங்களுக்கு மட்டும் தனியா பிரத்யேகமா ரகசியமா ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி இது உங்கள்ட்ட தனியா வச்சிருக்கீங்களோ? இப்படி அபூ ஜுஹைஃபா அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. பல விதமான வார்த்தைகள் வருது. அதுல கேட்டவன் அவர் என்ன சொல்றாரு, காலலா, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, ரகசியமா எனக்கு ரசூலுல்லாஹ் ஒன்றும் சொல்லியே தரலையே, உங்களுக்கெல்லாம் என்ன சொன்னாங்க அதுதானே சொன்னாங்க, இல்லா கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தை தவிர வேற ஒன்றும் ஸ்பெஷலா ஒண்ணுமே கிடையாது. உங்கள்ட்ட இருக்கிற அல்லாஹ்வுடைய வேதம் வச்சுக்கிறீங்களே குர்ஆன், அதான் என்கிட்ட இருக்கிறது, அதை தாண்டி புது வேதமோ புதுசா ஒரு சட்டமோ கிடையாது. அவ் ஃபஹ்முன் உத்தியஹு ரஜுலுன் முஸ்லிமுன், அல்லது ஒரு முஸ்லிமான ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வா கொடுத்திருப்பான ஒரு விளக்கம், அந்த விளக்கம் எனக்கு இருக்கிறது. குர்ஆன் இருக்கு, அதை பத்தி சிந்திச்சு விளங்கக்கூடிய அறிவு அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். நான் சிலது விளங்கிக்கிறேன், நீங்கள் விளங்கிக்கிறீங்க. நீங்க நான்லாம் விளங்கக்கூடிய ஒரு அறிவு இருக்குது, அந்த அறிவு எனக்கு இருக்கிறது, குர்ஆன் இருக்கிறது, வேற ஒன்றும் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இந்த இருக்கு, இந்த ஏடு ஒன்று வச்சிருக்கிறேன், இது என்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்கிட்ட சொன்னதை நான் குறிச்சு வச்சிருக்கிறேன், அதையும் இப்போ நான் சொல்லிவிடுறேன். ஒரு செய்தியை சொன்னாங்க தான், உங்களுக்கெல்லாம் சொல்லாமல் நான் தனியாக இருக்கும்போது சொன்ன ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது, அது உங்களுக்கு சொன்னாங்களா சொல்லலையான்னு எனக்கு தெரியல, நீங்கள் இப்படி பரப்பி விட்ட காரணத்தினால அந்த மேட்ரு என்னங்கிறத நான் சொல்லிவிடுறேன்னு சொல்லிட்டு வால் உரைக்குள்ள ஒரு சுருளை போட்டு உள்ள வச்சிருக்கிறாரு. அதை எடுக்க விட்டு அந்த வால் உரையிலேருந்து அந்த பேப்பரை உருவி, பேப்பரா தோலை ஏதோ இருக்கும் மேலே இருக்கு, அதை உருவி என்ன செய்கிறாரு, இந்த இருக்கு, இதான் ரசூலுல்லாஹ் எனக்கு தனியாக சொன்னதுப்பா, அதையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன், பொதுவாகிட்டேன். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு எதை தனியாக சொன்னாங்கன்னு நினைக்கிறியோ, எனக்குன்னு நான் அவர்களோடு இருக்கும்பொழுது நீங்கள் எல்லாம் இல்லாமல் தனியாக ஒரு தடவை இருக்கும்பொழுது எனக்கு ஒரு செய்தி சொன்னாங்க, அந்த செய்தி நான் இப்போ அவங்கள்ட்ட அம்பலப்படுத்தி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன அம்பலப்படுத்துறாங்கன்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் அதில் சொல்கிறாங்க, ஒரு மனிதனை கொலை பண்ணிடுறான் அல்லது காயப்படுத்திடுறான், பல்ல உடைச்சு போடுறான், இதுக்கு மார்க்கத்தில் நஷ்ட ஈடு கொடுக்கணும். பல்லுக்கு உழவு, கண்ணுக்கு உழவு, ஒரு கண்ணை நோண்டிட்டான்னா கண்ணை நோண்டணும். இப்போ என் கண்ணை ஒருத்தன் நோண்டிட்டான்னு வைங்களேன், கண்ணை தோண்டி எடுத்துக்கிட்டான் ஒருத்தன், அப்போ இஸ்லாமிய அரசாங்கம் என்ன பண்ணணும்னு கேட்டால், என்னுடைய வலது கண்ணை எடுத்து அவனுக்கு வலது கண்ணை எடுக்கணும், கண்ணுக்கு கண்ணு நம்மளா எடுத்துடக்கூடாது, கவர்மெண்ட் எடுக்கணும். அதே நேரத்தில் கண்ணு பறி கொடுத்த நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டால், அவன் கண்ணை எடுத்து என்ன ஆக போகுது, எனக்கு ஏதாவது ரூபா வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்டால் நஷ்ட ஈடு கொடுக்கணும். சம்பந்தப்பட்ட ஒத்துக்கிட்டாதான், விரலுக்கு விரல், என் விரலை வெட்டிட்டானா விரலை தான் வெட்டணும். ஆனால் நான் என்ன செய்யலான்னு கேட்டா, இல்லைங்க விரலை வெட்ட வேணாம், அவனை என் விரல் வெட்டினதுக்காக அவன் விரலை வெட்ட வேணாம்,
எனக்கு அதுக்குன்னு உள்ள நஷ்டஈடு எனக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு மார்க்கத்தில் நஷ்டஈடு இருக்குது. விரலுக்கு இவ்வளவு, பல்லுக்கு இவ்வளவு, கண்ணுக்கு இவ்வளவு, மூக்குக்கு இவ்வளவு, இதெல்லாம் பாதிக்கப்பட்டவன் ஒத்துக்கிட்டாதான். பாதிக்கப்பட்டவன் ஒத்துக்கிட்டு எனக்கு கண்ணு தாண்டா, கண்ணு தான், பல்லுக்கு பல்லு தானே, பல்லுக்கு பல்லு தான். ஜனாதிபதியெல்லாம் மன்னிக்க முடியாது இஸ்லாத்தில். பாதிக்கப்பட்டவன் தான் மன்னிக்கலாம். கருணை மனு எல்லாமே யாருக்கு உரியது? எவன் பாதிக்கப்பட்டிருக்கான் அவன் தான் மன்னிக்க முடியுமே தவிர சம்பந்தமில்லாத ஜனாதிபதியோ மற்ற பிரதமரெல்லாம் மன்னிக்க முடியாது. அப்ப நம்ம அப்படி மன்னிச்சோம்னா நஷ்டஈடு இருக்குது. அதை ஒரு நாள் அலிட்ட சொல்லியிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பார்ப்பா, கண்ணுக்கு தான் நஷ்டஈடு, பல்லுக்கு தான் நஷ்டஈடு, விரலுக்கு தான் நஷ்டஈடு, மூக்குக்கு தான் நஷ்டஈடுன்னு சொல்லிட்டு அந்த அருக்குன்னு வாசிக்கிறார் மக்கள் மத்தியில். இதுல என்ன ரகசியம் ஞானம் இருக்கு? இதுதான் ஒரு தடவை தனியா இருக்கும்போது சொன்னாங்கப்பா. அதை இப்ப நான் உங்கள்ட்ட சொல்லிவிட்டேன். இப்ப பொதுவாக சொல்லிவிட்டேன். எனக்கு சொல்லி தந்தேன் செஞ்சுட்டேன், உங்கள்கிட்ட எல்லாருக்கும் பொதுவாக்கி விட்டேன். அப்ப ரகசியம் ஞானம் இல்லைன்னு ஆயிடுச்சா? இதுதான் ஒன்று இருக்கிறது. ரெண்டாவது என்ன இருக்குன்னு கேட்டா, கைதிகளை விடுதலை செய்வது சம்பந்தமான சட்டங்கள். கைதி ஒருத்தர் சிறைப்பிடிக்கிறோம், போரில் சிறைப்பிடிக்கிறோம், அது மாதிரி நம்மகிட்ட கைதிகளை வந்து மாட்டிடுறாங்க. அவங்கள என்னென்ன ரீசனுக்காக வேண்டி எப்படி எல்லாம் எந்த கிரவுண்ட்ல அதை வந்து விடுதலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான அது குறித்த சட்டங்கள். இந்த கைதிகள் பரிவர்த்தனை எல்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான சட்டங்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி தந்தாங்க. அது என்னிடத்தில் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு முஸ்லீமும் காபிருக்கு மத்தியில் சண்டை வந்து கொண்டு விட்டாங்க. யார் இவனை கொண்டு அவனை கொள்ளலாமா, அவனை கொண்டு இவனை கொள்ளலாமா, யாருக்காக யாரை கொள்றது, இந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் இருக்கு பாருங்க. இது குறித்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த மூணு தான். இந்த மூணு விஷயத்தை தவிர நான் தனியா இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு விஷயமும் கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னதான், எனக்கு சொன்னதுதான். அந்த மூணை இப்ப நான் பொதுவாக்கிட்டேங்கிறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. இது நீங்க இங்க பார்க்கலாம், புகாரில் 111 பார்க்கலாம், 3047 பார்க்கலாம், 6903 பார்க்கலாம், 6915 பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறது. இன்னொரு அறிவிப்புல என்ன இருக்குன்னு கேட்டா, இன்னும் 2 விஷயத்தை சேர்த்து சொல்றாங்க. இன்னும் சில விஷயங்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு மூணு ஒருத்தர் சொல்றாரு, மறந்துருப்பாரு இன்னும் 2 விஷயத்தை. இன்னொரு அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா, அந்த பேப்பர்ல அந்த சீட்ல அந்த துண்டு அந்த தோல்ல என்ன இருந்துச்சுன்னு சொன்னா வேற சில செய்தி இருந்தது. என்ன செய்தின்னு கேட்டா, மதீனா இருக்குது. மதீனாங்கிற நகரம் வந்து புனிதமானது. மதீனாவுக்கு புனிதம் இருக்குல்ல, அந்த ஊருக்குன்னு சில புனிதங்களை பேணணும். வெளியூர்ல செய்யக்கூடிய சில காரியங்கள் வந்து மதீனாவுக்குள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி தடை செய்யப்பட்டு ஒரு புனிதமான நகரம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. மக்காவை இப்ராஹிம் புனிதமாக்கினார், நான் மதீனாவை புனிதம் என்று அறிவிக்கிறேன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித நகர் அறிவிச்சாங்க. மதீனா எது? ஒரு எல்லை வேணும்ல. எது வரைக்கும் புனிதமானது? இங்க இருந்து இங்க வரைக்கும் 0 பாயிண்ட் எதுன்னு வேணும்லங்க. எந்த ஊரா இருந்தாலும் அது 0 பாயிண்ட் எது, அதனுடைய ஆரம்பம் என்ன, எண்டு என்னங்கிற ஒரு கணக்கு இருக்கணும். அந்த கணக்கு எது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருந்தார்கள். மதீனா புனிதமானது என்று சொன்னால் இந்த இங்க இருந்து இங்க வரைக்கும் என்று எல்லை போட்டு தந்தார்கள். அதை நான் குறிச்சு வச்சிருந்தாருன்னு காட்டுறாங்க. அதை நான் குறிச்சு வச்சிருக்கிறேன். இதான்ப்பா அவர் ஒரு ரகசியமா ஞானமோ அந்த கண்ணாடி போட்டு கழுவுறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. பொதுவான ஒரு விஷயம். மதீனாவை புனித நகரம் என்றால் அந்த புனித எவ்வளவு ஏரியா வரைக்கும் இருக்கிறது, அந்த பரப்பளவு எவ்வளவு அப்படிங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எனக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதை நான் குறிச்சு வச்சிருக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, அவர்கள் சொல்லி தந்தார்கள். அதாவது என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி இந்த புனிதமிக்க மதீனாவுடைய எல்லைக்குள்ள யாராவது ஒருத்தன் ஒரு புதிய ஒரு பிதத்தை உண்டாக்கினானேயானால் அல்லது பிதத்தை உண்டாகக்கூடியவனுக்கு அடைக்கலம் கொடுத்தானேயானால் அவனுக்கு மலக்குகளுடைய லானத்து, அல்லாஹ்வுடைய லானத்து, மக்களுடைய லானத்தெல்லாம் ஏற்படும் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணாங்க. அதை குறிச்சு வச்சுக்கிறேன். மதீனா புனிதமான நகரம்ங்கிறதையும் குறிச்சு வச்சுக்கிறேன். அந்த நகரத்துக்குள்ள ஒருத்தன் போய் பிதத்தை உண்டாக்குனான்னு வைங்க, வேற ஊர்ல பிதத்தை உண்டாக்குறதை விட அந்த நகரத்துல போய்கிட்டு மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியத்தை ஒருத்தன் உருவாக்குனான்னு சொன்னா அல்லது உருவாக்குறவனுக்கு அடைக்கலம் கொடுத்தான்னு சொன்னா அவனுக்கு அல்லாஹ்வுடைய லானத்து, மலக்குடைய லானத்தெல்லாம் இருக்கு என்று சொல்ல எச்சரிச்சாங்க. அதை நான் குறிச்சு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு சமுதாயத்துக்கு வந்து ஒரு அடிமையா ஒருத்தன் இருக்கிறான். அந்த அடிமைக்கு முதலாளி ஒருத்தன் இருப்பான். அந்த முதலாளி விட்டுட்டு இவன் போய் அந்த அடிமையின் மீது ஆதிக்கம் செலுத்தினான்னு வைங்க, முதலாளி ஒருத்தன் இருக்க முதலாளி இல்லாத ஒருத்தன் போய் ஆதிக்கம் செலுத்தினான்னு சொன்னா அவன் மீது அல்லாஹ்வுடைய லானத்து இருக்குன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த ஒரு விஷயத்தை நான் குறிச்சு வச்சிருக்கிறேன். இந்த 2 விஷயம் சேர்த்து சொல்றாரு. இது எங்க இருக்குன்னா புகாரில 1870, 3180, 6755, 7300 இதுல எல்லாம் இருக்கிறது. இது போக வந்து 3172 இருக்கிறது. இதுல எல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஸ்பெஷல் ஞானம் எதுவும் இல்லை. இது வந்து அலிட்ட கேட்கப்பட்டு இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. இதை கூட பார்க்காம இவங்க என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் தனியா சொல்லி கொடுத்தாங்க. அலி வந்து அவருக்கு வேண்டிய ஆள்கிட்ட சொன்னாரு, அவர் அவருக்கு வேண்டிய ஆள்கிட்ட சொன்னாரு, அவர் அவருக்கு வேண்டிய ஆள்கிட்ட சொன்னாரு. அது எங்க ஷேக் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அந்த ஷேக்கிட்ட வந்து நீங்க வந்து பையத்து வாங்கினீங்கன்னா அவர் உங்களுக்கு சொல்லி தந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க,
இப்படி ஒரு கருத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அலி ரலியல்லாஹு அன்ஹு பேர்ல சொல்லப்படுற காரணத்தினால் அது இல்லைன்னு ஆயிடுச்சு. ரெண்டு ஞானம்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் பொதுவாக உள்ளதுதான். அடுத்தது என்னன்னு கேட்டா, அபூ ஹுரைரா சம்பந்தமா ஒன்று சொல்லுவாங்க. ரெண்டு ஞானம் இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கம் ரெண்டு வகை தான். ஒரு வகை பொதுமக்களுக்கு உரியது, ஒரு வகை முக்கியமான பெருமுகர்களுக்கு உரியது அப்படின்னு இருக்குதுன்னு ஒரு ஆதாரம் காட்டுவாங்க. என்ன ஆதாரம் காட்டுவாங்கன்னா, அபூ ஹுரைரா சொல்லுவாங்க, புகாரியில 120வது ஹதீஸ்ல நீங்க இதை பார்க்கலாம். என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஞானத்தை 2 பைகளில் நான் பெற்றுக்கொண்டேன். 2 பை. பைக்கு உதாரணம் காட்டுறாரு. பொருள்களை வாங்குவோம்ல, அரிசி பருப்பு ரேஷன் வாங்க பை எடுத்துட்டு போவோம்ல, அந்த மாதிரி உதாரணம் காட்டி கொண்டு என்ன சொல்றாரு, 2 பை நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஞானத்தை நான் வாங்கினேன். ஒரு பையை தான் அவுத்து விட்டுருக்கிறேன், இன்னொரு பையை நான் விடல வச்சுக்கிட்டு இருக்கிறேன். யார்? அபூ ஹுரைரா சொல்றாரு, ரசூலுல்லாஹ்விடமிருந்து 2 விதமான ஞானத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஒரு விதமான ஞானத்தை ஒரு பையில உள்ளதான் உங்களுக்கு அவுத்து விட்டுருக்கிறேன், அதான் ஹதீஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னொரு பையில வச்சிருக்கிறேன், அது அவுத்து விட்டேன்னு சொன்னா என் கழுத்தை அறுத்து போடுவாங்க, அதனால நான் விடாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. யாரு? அபூ ஹுரைரா சொல்றாரு. இது புகார்ல இருக்கு 120ல. இதை எடுத்து வச்சுக்கிறாங்க. பாத்தீங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 விதமான செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ஒன்னைத்தான் சொல்லியிருக்கிறாரு, இன்னொன்னு மறைச்சு வச்சு விட்டாரு. அப்படின்னா ரகசியமான ஒரு ஞானம் இருக்கத்தானே செய்யுது அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயத்தை சொன்னார்கள் என்பது வாஸ்தவம் தான். அபூ ஹுரைரா சொல்றதுனால பொய் சொல்ல மாட்டார் அபூ ஹுரைரா. ஆனால் இவர்கள் நினைக்கிற அர்த்தத்தில் உள்ள விஷயமா அது கண்டிப்பா கிடையாது. ஏன்னு கேட்டா, அபூ ஹுரைரா அவர்களே என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதே புகாரியில இது 120ல ஹதீஸ் தானே, இது 118 எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லது 2350 எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு செய்தியை சொல்றாரு மக்கள்கிட்ட. என்ன சொல்றாருன்னு கேட்டா, என்னை பற்றி மக்கள் எல்லாம் தப்பு தவறா விமர்சிக்கிறாங்க. அபூ ஹுரைரா சொல்றாரு, என்ன விமர்சிக்கிறாங்கன்னு கேட்டா, அக்ஸர் அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா நிறைய பாட்டு ஹதீஸை விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு பாட்டுக்கு. மற்ற யார் அறிவிக்கிறத விட யார் கூட அறிவிக்கிறா? அபூ ஹுரைரா. மற்ற எந்த சஹாபாக்களை விடவும் அதிகமான ஹதீஸ் அறிவிக்கிற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அபூ ஹுரைரா தான். அப்ப அவருக்கு அந்த காலத்துல ஒரு விமர்சனம் வந்திருக்குது. என்ன விமர்சனம்? என்ன எதை பார்த்தாலும் இவர் பாட்டு அதிகமா ஹதீஸ் அறிவிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வருது. அதுக்கு விளக்கம் சொல்றாரு, நான் ஏன் நிறைய அறிவிக்கிறேன்னு கேட்டா, மற்றவங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்குது. மற்றவங்க எல்லாம் வியாபாரத்துக்கு போயிடுவாங்க, மற்றவங்க எல்லாம் தொழிலுக்கு போயிடுவாங்க, அவங்கவுங்க சொந்த வேலைக்கு போய் எப்போ டைம் கிடைத்தால் மஸ்ஜித் நபவிக்கு வந்து ரசூலுல்லாஹ் சொல்றதை கேட்பாங்க. நான் அப்படியா? நான் பள்ளியிலே கிடந்தவன். பள்ளி வேணா இவர் ஊடுவாசம் இல்லாதவர், தொழில்துறை இல்லாதவர், அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழருங்கிறாமல, திண்ணையிலே கடந்தவர். ரசூலுல்லாஹ் போறது வாரது பேசுறது யாரை சந்திச்சாலும் அவருக்கு தெரியும், போய் நின்று கேட்டுட்டு இருப்பார். அப்ப அதிகமா கேட்டவர் அதிகமா அறிவிப்பாரா இல்லையா? உமர்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு நெருங்கிய தோழர். ஆனா ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒருக்கா வந்து பார்ப்பார். அவர் வாரத்துக்கு ஒருக்கா வந்து பார்ப்பார். டெய்லி வந்து அட்டென்ட் பண்றதோ, டெய்லி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சந்திக்கிறதோ, ஹதீஸ்ல கேட்கிறதோ அவங்களுக்கெல்லாம் சான்ஸ் கிடையாது. அபூபக்கர் கூட அந்த வாய்ப்பு கிடையாது. அவங்க தொழில் பண்ணுவாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க, இரவுல வந்து தொழுகை நோம்பு கத்துக்குருவாங்க. ஏதாவது 1 2 சந்தேகம் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலே இப்படி ஒரு மசால் இருக்கு விளக்கம் தாங்கன்னு கேட்பாங்க. இப்படி எல்லாரும் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் நான் மாத்திரம் என்ன பண்ணேன், அங்கேயே கதியாக கிடந்தேன், பள்ளி வாசல கதியாக கிடந்தேன். வேற போக்கிட எனக்கு இல்லை. அந்த ஒதுக்கீடு கொடுத்தாங்கல்ல, அன்சாரிகள்கிட்ட ஜாயின் பண்ணி விட்டாங்கல்ல, அதுல கூட இவருக்கெல்லாம் இடமில்லாம போச்சு. மிஞ்ச நாளுக்கு தான் தங்கினாங்க. நீ சகோதரன் நீ சகோதரன் நீ சகோதரன் தங்கினாங்கல்ல, அதையெல்லாம் தாண்டி வந்த ஆளுக்களை பள்ளிவாசல்ல வச்சு விட்டாங்க. இவருக்கு சகோதரன் கூட கிடைக்கல. உள்ளூர்ல ஒரு சகோதரன் கிடைச்சா கூட அங்கிட்டு போயிருப்பாரு. இவருக்கு ஒரு போக்கணம் இல்லாம பள்ளிவாசல்ல ஒரு சுமார் 70 பேர் நினைஞ்சாங்க, தங்கி கிடந்தாங்க. அதுல ஒரு ஆளாக்குனா, அதனால மற்றவங்க எல்லாம் தொழில் துறண்டு போயிருக்கும் பொழுது நான் அதுல கிடந்தேன்ல, எனக்கு நிறைய தெரியத்தானே செய்யும், நிறைய தெரிஞ்ச நிறைய தானே அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்றாரு. அதான் முக்கியம். சொல்லிட்டு சொல்றாரு, இன்னன்னாஸ யகூலுன அக்ஸர் அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா நிறைய சொல்றாரு என்று மக்கள் என்னை பற்றி விமர்சிக்கிறார்கள். லவ்லா ஆயத்தானி ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல வேதத்திலே 2 வசனங்கள் மாத்திரம் இல்லை என்று சொன்னால், மா ஹத்தஸ்து ஹதீஸா, ஒரு ஹதீஸை நான் அறிவித்திருக்க மாட்டேன். நான் எதுக்கு ஹதீஸ்லாம் சொல்றேன்னு கேட்டா, குர்ஆன்ல 2 வசனத்தை பார்த்துட்டேன், அதுக்கு பயந்துகிட்டு தான் எவன் வேண்டாலும் என்ன வேண்டாலும் விமர்சிச்சுக்க, நான் சொல்லதான் செய்வன் நான் சொல்றேன். அந்த வசனம் என்ன, அதை ஓதி காட்டுறாரு. என்ன ஓதுறாருன்னா, இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா, யார் நம்முடைய தெளிவான வசனங்களை நாம் இறக்கி வைத்த நேர்வழியை மறைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கு, மலக்குடைய சாபம் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல கண்டிக்கிறான். அல்லாஹ் அருளிய வேதத்தை, அல்லாஹ் அருளிய நேர்வழியை பொதுமக்களுக்காக அல்லாஹ் தந்திருக்கும் பொழுது அதை மக்களுக்கு மறைக்க கூடாது. மறைத்தார்களே ஆனால் குற்றவாளிகள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த ஒரு வசனம், அந்த வசனத்தை பார்த்து நான் என்ன பண்றேன்,
அப்ப குர்ஆன்ல உள்ளத, ஹதீஸ்ல உள்ளத, மார்க்கத்தில் உள்ளத பொதுமக்களுக்கு மின்பாதிமா பையன்னாகுல் இன்னாஸ், மக்களுக்காக நான் பொதுவாக விளக்கிய பிறகு அதை போய் எவராது மறைத்தாரையானால் அவர்களுக்கு சாபம் இருக்கு நல்லா கண்டிக்கிறான். அந்த கண்டனத்திற்குரியவனா நான் ஆயிடக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டு தான் தெரிஞ்ச ஹதீஸை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். தெரிஞ்சதை சொல்லாம இருந்தா மறைச்ச குற்றமாயிரும். எனக்கு 100 தெரியுது, அது 2 சொல்லிட்டு 98 மறைச்சேன்னு சொன்னா அந்த குற்றவாளி ஆயிருவன்ல அப்படிங்கிறார் அபூ ஹுரைரா. அப்ப அபூ ஹுரைரா, இது இங்க புகாரில் 118 2350. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய கேரக்டர் என்ன நமக்கு தெரியுதுன்னு கேட்டா, மார்க்க விஷயத்தை அவர் மறைக்க மாட்டார், மறைப்பது தப்பு என்று அவர் விளங்கி வைத்திருக்கிறார், அது பெரிய பயங்கரமான குற்றமாகிவிடும் என்று விளங்கி இருக்கிற அவர் மார்க்க சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை எப்படி மறைத்திருப்பார்? மறைத்திருக்க மாட்டார். அவர் மறைத்திருக்கிறார்னு சொல்றார். அவரே அது என்ன சொல்றாருன்னு கேட்டா, அந்த செய்தியை நான் சொன்னால் என் கழுத்து அறுக்கப்பட்டுருங்கிறார். கழுத்து அறுக்கப்பட்டு விடும் என்று சொல்வாரையானால் அப்ப அது என்ன மேட்ரு இல்ல, கண்டிப்பா அந்த மெஞ்ஞான மேட்டர்லாம் கிடையாது. மெஞ்ஞான சொன்னா கழுத்து அறுக்கப்படுமா? இவங்க சொல்லக்கூடிய ஒரு மெஞ்ஞானத்தை சொன்னா சொர்க்கம் இப்படித்தான் இருக்குன்னு வர்ணிச்சா கழுத்து அறுத்து போடுவாங்களா? அது உலக மேற்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முன்னறிவிப்புகளை செஞ்சாங்க. இன்னென்ன காலத்தில் இன்னென்ன மாதிரி ஆட்சியாளர் வருவாங்க, இவன் கெட்ட ஆட்சியாளர்கள், இந்த இப்படிலாம் அறிவிச்சு செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் நம்ம அமல் செய்வதற்கு ஒண்ணுமே இல்லை, இதை சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. அதை சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை பண்ணி இருந்தாங்க. அப்ப அபூ ஹுரைரா காலத்தில் ஆட்சி பண்ணாங்க பாருங்க, மோசமான ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. இந்த மருவான் மாதிரி ஆட்கள்லாம் அதுக்கு அந்த 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 ஜெனரேஷன் உள்ள ஆளுக்கு தானே மார்க்கத்தை தலைகளை மாற்றக்கூடிய ஆளுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டி எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. அதை இப்ப சொன்னார்னா என்ன பண்ணுவாங்க, இவனை பத்தி ரசூலுல்லாஹ் எச்சரிச்சுட்டாங்கன்னு சொன்னார்னு அறுத்துருவான்ல. அப்ப கழுத்தை அறுத்துருவாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கழுத்தை அறுக்கிறது எப்ப அறுப்பான்? ஆட்சியில் உள்ள அறுப்பான், கவர்மெண்ட் தான் அறுப்பான். கவர்மெண்ட்டுக்கு எதிராக சில விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இன்னென்ன மாதிரி ஆட்சி வரும், இன்னென்ன மாதிரி மோசமான ஆட்சியாளர்கள் தோன்றுவார்கள், அவர்களுக்கு ஜாக்கிரதையா இருந்துக்கிறீங்கன்னு சொன்னாங்க. இது மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு சும்மா முன்னறிவிப்பு, சில ஆட்களுக்கு மட்டும் உள்ளது. நமக்கு சொல்ல என்ன நன்மை, அந்த காலத்தில் கடந்து நம்ம வந்து விட்டோம். இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதை போய் நம்ம சொல்லிவிட்டு இதுக்காக வேண்டிய கழுத்தை எடுத்து சாவணுமா, நம்ம பாட்டு மார்க்கத்தை சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்றது மார்க்கத்துக்கு உரியதை எல்லாம் மறைக்க கூடாதுன்னு விளங்கி வச்சிருக்கிறாரு. அதை அவர் கரெக்டா சொல்லிட்டார். மார்க்கம் தொடர்பு இல்லாம முன்னறிவிப்புகள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயத்தை சொன்னார்கள். அது அனைவருக்கும் உள்ளது கிடையாது, அமல் கூறியது கிடையாது. அந்த விஷயத்தை அவர் மறைச்சாரு. ஏன் மறைச்சாருன்னு கேட்டா, கழுத்து அறுக்கப்பட்டுரும், மோசமான ஆட்சியா, இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. நம்மளுக்கு கழுத்து அறுத்துருவான்னு ஒன்று இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், சிலதை மறைச்சிக்கலாம்ல, ஈமான கூட இல்லைன்னு சொல்லலாம்ல, கழுத்து அறுத்துருவான்னு இருக்குது. அந்த மாதிரி ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு செஞ்சாரை தவிர, சரி நான் கேட்குறேன், கழுத்து அறுத்துருவாங்கன்னு பயந்துக்கிட்டு ஒருத்தட்டையும் சொல்லலை இல்லை, உனக்கு எப்படி தெரியும்? இப்போ முடியுது. அதாவது அவரே சொல்லிட்டாரு, எனக்கு கழுத்து அறுத்து போடுவாங்க, நான் சொல்ல மாட்டேன்ட்டாரு. அப்போ கழுத்து அறுத்து வாங்கிக்கிறான்னு சொல்லாம போய் சேர்ந்துட்டாரு. அவர் சொல்லாம போன ஒரு செய்தி உன்னை எப்படி எந்த செய்கிட்டோம்னு சொல்லிட்டு போனாரப்ப எப்படிப்பா நீங்க கண்டுபிடிச்சிக்கிட்டீங்க? அவர் தான் ஒருத்தட்டையும் சொல்லலை இல்லையா? அப்ப இதெல்லாம் வேணும்னு செய்யறது. இதை விட நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரு சிறப்பான ஒரு நம்பிக்கை நமக்கு என்ன இருக்கணும்னு கேட்டா, அவங்களுடைய நாணயத்தின் மீது இருக்கணும். அவங்கள அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். எப்படி தேர்ந்தெடுக்கிறான்? இவர் கரெக்டான முறையில் பணியாற்றுவார். நம்ம தேர்ந்தெடுக்கிறாள் ஏமாத்திட்டு போயிடுவாங்க, நல்ல வேலைக்காரன்னு நினைப்போம், அல்வா கொடுத்துட்டு ஓடி போயிடுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் தேர்ந்தெடுக்கிறா? அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அவனுடைய செலக்ஷன்ல எந்த ஒரு மிஸ்டேக் இருக்காது. அப்ப அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சுமத்தின கடமை என்ன? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹர் ரசூல், ரசூலே பல்லிகு மா உன்சில இலைக், உமக்கு அருளப்பட்டதை எடுத்து சொல்வீராக. இது ஆர்டர். அருளப்பட்டதை பாதியை சொல்வீராகன்னு சொல்லப்படவில்லை. அல்லாஹ் என்ன ஆர்டர் பண்றான்? பல்லிகு மா உன்சில இலைக் மிர் ரப்பிக, உமது இறைவன் புறத்திலிருந்து உமக்கு அருளப்பட்டதை எடுத்து சொல்வீராக. ஓ இல்லம் தஃபால், அப்படி நீ செய்யவில்லை என்று சொன்னால் ஃபமா பல்லகத ரிசாலத்தஹு, அவனுடைய தூது செய்தியை நீ எடுத்து சொன்னவராக ஆக மாட்டீர் அல்லாஹ் சொல்றான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் போட்ட உத்தரவு என்னன்னு கேட்டா, சொன்னதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், எதையும் மறைச்சிடக்கூடாது, எதையும் ஓபன் பண்ணாம இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் அடிச்சு தள்ளி விட்டு போயிரு அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கும் பொழுது, அது எப்படி இது உனக்கு மட்டும், இது உனக்கு மட்டும் சொல்லுவாங்க? சொன்ன அந்த டியூட்டியை ஒழுங்கா செய்யலங்கிறான்னு அல்லாஹ், நான் உனக்கு என்ன தந்தன சொல்லிவிடு மக்கள்கிட்ட அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது, இது எங்க இருக்கு? 5வது சூராவுல 67வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அன்னமா அலா ரசூலினா, நம்முடைய தூதருடைய கடமை என்ன தெரியுமா? அல் பலாகுல் முபீன், தெளிவா எடுத்து சொல்வதுதான். அவருடைய ஒரே சிங்கிள் அஜெண்டா தான் அவருக்கு,
தூதருக்கு கொடுத்த ஒரே வேலை என்ன, ஒரே டியூட்டி என்ன? அலா ரசூலினா அல் பலாகுல் முபீன், தெளிவாக எடுத்து சொல்வதுதான் நம்முடைய தூதருக்குரிய ஒரே பணி அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். 5:92 16:82 சொல்றான். ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், இன்னமா அலைக்கல் பலாகுல் முபீன், நபியே உன்னுடைய ஒரே டியூட்டி என்னவென்று சொன்னால் பலாக எடுத்து சொல்வது. எப்படி எடுத்து சொல்வது? அல் முபீன், தெளிவாக எடுத்து சொல்வதனுடைய கடமை. தெளிவா போட்டு உடைச்சிரு அப்படிங்கிறான். 24:54 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமா அலர் ரசூலி இல்லல் பலாகுல் முபீன், ரசூலுக்கு தெளிவா எடுத்து சொல்வதை தவிர வேற கடமை இல்லைங்கிறான். அனுப்புனது அந்த ஒரு வேலைக்கு தான், அனுப்புறது எதுக்கு தான்? இந்த ஒரு வேலையை தவிர வேறு வேலைக்கு உன்னை அனுப்பல அப்படிங்கிறான். இதே கருத்து 29:18 இருக்கிறது, 64:12 இருக்கிறது. இதை விட 72வது சூறால அல்லாஹ் ஒன்று சொல்றான், ரசூல்மார்களை அனுப்பிட்டு முகமதே நீ ஒழுங்கா சொல்றியான்னு கண்காணிக்கிறதுக்கு வேற பின்னாடி மலக்க விட்டுருக்கிறான், ஒழுங்கா இருந்துக்கு அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொரு ரசூல் அல்லாஹ் அனுப்புனாலும் அந்த ரசூலோட யாரை அனுப்புவானா? மலக்குகளையும் முன்னையும் பின்னையும் நான் அனுப்பி கொண்டே இருக்கிறேன். எதுக்கு அனுப்பி இருக்கிறேன் கேட்டா, லியஅலம அன் கத் அப்லகு ரிசாலாத்தி ரப்பிஹிம், தங்கள் இறைவனுடைய தூது செய்தியை ஒழுங்காக சொன்னார்களா என்று தெளிவுபடுத்துவதற்காக, அம்பலப்படுத்துவதற்காக கண்காணிப்பாளர் மலக்குகளையும் சேர்த்து அனுப்புறாங்க. ஒரு தூதரை அனுப்பி நம்பி அனுப்புவான், நம்பி அனுப்பிட்டு என்ன செய்வான்னு கேட்டா, முன்ன ஒரு மலக்கு பின்ன ஒரு மலக்கு, 10ஐயும் கரெக்டா அவர் சொல்றாரா அதை வாட்ச் பண்றதுக்கு தூதரை அனுப்பிவிட்டு நான் வாட்ச் பண்ணுவதற்கு மலக்குகளை முன்னை பின்னே அனுப்பி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி 72வது சூறாவுல 26, 27, 28 ஆகிய வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த மார்க்கத்தில் எந்த ஒன்றையும் அவர்கள் மறைத்ததே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஹஜ்ஜத்துல் விதா, கடைசி ஹஜ்ஜி, அதுல இறுதி பேருரை நிகழ்த்துறாங்க. அந்த பேருரையில எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்க, அல்லாஹும்ம ஹல் பல்லக்து, அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, யா அல்லாஹ் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவுல எல்லாம் பேசி முடிச்சு விட்டு, யா அல்லாஹ் நான் ஒழுங்கா சொல்லிட்டேனா, எல்லாத்தையும் சொல்லிட்டேனா மக்களுக்கு? அல்லாஹும்ம ஹல் பல்லக்துன்னு அல்லாஹ்வை நோக்கி பேசுறார்கள். புகாரியில் 1739வது ஹதீஸ்ல மக்களை நோக்கி கேட்கிறார்கள். அப்புறமேல அல்லாஹ்வை நோக்கி கேட்டுவிட்டாங்க, மக்களை நோக்கி கேட்கிறாங்க, அலா ஹல் பல்லக்து, மக்களே உங்களுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? அப்ப அங்க இருந்து 2 பேர், இல்லையா நீங்க முக்கியமான ஆளுக்கு மட்டும் தனியா சொன்னீங்களான்னு கேட்கணும். இது மாதிரி நடந்ததை கேட்டுப்பாங்கல்ல. மக்களை எல்லாம் திரட்டி வச்சுக்கிட்டு சொல்றாங்க, அலா ஹல் பல்லக்து, எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? எதையும் மறைக்காம வச்சுட்டேனா? என்ன பண்ணிருக்கேன்னு ஸ்பெஷலா நீங்க எங்களுக்கு சில அழிக்க மட்டும் சொன்னீங்கல்ல, அது எங்களுக்கு சொல்லலைன்னு யாராவது கேட்டாங்களா? எல்லாம் கோரஸா சொன்னாங்களா? காலு நாம், ஆமா ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லிவிட்டீங்க, எல்லாத்தையும் சொல்லிவிட்டீங்க, ஒன்னோட விட்டு வைக்கல அப்படிங்கிறாங்க. அல்லாஹும்ம ஷஹித், அல்லாஹ் நீ சாட்சி. இவங்க என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் மறைச்சிட்டாங்கங்கறாங்க. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போறாங்க, என்னுடைய டியூட்டியை நான் கரெக்டா செஞ்சிருக்கிறேன், எனக்கு கொடுத்த ஒரே டியூட்டி என்ன, எடுத்து சொல்வது. கடைசி ஹஜ்ஜில சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ்ட்ட அல்லாஹ் நான் எடுத்து சொல்லிட்டேன், மக்களே எடுத்து சொல்லிட்டேனா இல்லையா? அல்லாஹ்ட்டையும் சொல்றாங்க, மக்கள்கிட்டையும் சொல்றாங்க, எடுத்து சொல்லிட்டேனா இல்லையா? எடுத்து சொல்லாட்டி சொல்லு பார்ப்போம், குற்றம் தான் சொல்லு, நாலு சொல்லாம விட்டேனா, மறைச்சிட்டேனா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம், இது புகாரியில 1741, 5550 நம்ம பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு கடுகளவு ஒரு மேற்றையும் மறைச்சது கிடையாது. அப்படியே போட்டு உடைச்சிருவாங்க. என்ன விஷயம் அல்லாஹ்ட்ட இருந்து வருதோ எதையெல்லாம் போட்டாங்க. நான் கேட்கிறேன், எதையெல்லாம் போட்டாங்கன்னு பாத்தீங்களா? ஒருத்தர் குருடர் வர்றாரு, கோவப்படுறாங்க, முகத்தை சுழிச்சிடுறாங்க, சலாத்துக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த குருடருக்கு இவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது, கண்ணை அவருக்கு தெரியாது. அவர் மனம் புண்படுறது கூட வேலையே இல்லை. ரசூலுல்லாஹ்க்கு விலங்கல பிறருக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துருவாரு. அதை கண்டிக்கிறான் அல்ல, அபசவத்தவல்லா அஞ்சாஹுல்லாமா, குருடர் வந்ததுக்காண்டி முகத்தை கடுக்கடுப்பாக்கிட்டியா? ஒரு தேடி ஒருத்தர் வர விரட்டி இருப்பியா, அவரை வேண்டாத பேருக்கு போய் சொல்லிட்டு இருப்பியா நீ அப்படின்னு அல்லாஹ் கண்டிக்கிறான். மறைக்கிறான், இதை மறைச்சிருப்பாங்க. எவ்வளவு டேமேஜ் ஆகும் நேம் அவளுக்கு. அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு குருடன் வந்ததற்காக நீ கடுகடுத்து விட்டாயே, முகத்தை சுழித்து கொண்டாயே, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ அப்படின்னு அல்லாஹ் கண்டிக்கிறான்னு சொன்னா அதை சொல்லியிருப்பாங்க இல்லைங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு அருளப்பட்டதில் எதையாவது மறைப்பதாக இருந்தால் ஒன்னை மறைத்திருப்பார்கள். எதை மறைத்திருப்பார்கள்? அஹ்ஸாப்ங்கிற சூறாவுல 33வது சூறாவுல அவங்களுடைய ஒழுக்கத்தையே டேமேஜ் பண்ற மாதிரி தோற்றமளிக்கிற ஒரு வசனத்தை அல்லாஹ் இடம்பெற செஞ்சிருக்கிறான். அவங்களை அல்லாஹ் வான் பண்றான். எப்படி பண்றான்? நீ தக்ஷன் நாச, மனுஷனுக்கு பயப்படுறியா நீ? வல்லாஹு அஹ்கன் தக்ஷாஹு, அல்லாஹ்வுக்கு தான் பயப்பட வேண்டும் என்று இருக்க நீ மனுஷனுக்கு பயப்படுறியா? இது துஹ்ஃபி ஃபீ நஃப்ஸிக மல்லாஹு முப்தீஹி, அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு செய்தியை நீ மனசுக்குள்ள மறைத்து வைத்துக் கொண்டு அதுக்கு மாற்றமாக நீ பேசுகிறாயா
அப்படின்னு அல்லாஹ் கண்டிக்கிறான். ஜெயிதுங்கிறவர்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இது சம்பவம் என்னன்னு கேட்டா, ஜெயினபுங்கிற ரசூலுல்லாஹ்வுடைய மாமி மகள். ஜெயினபுங்கிறவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி மகள். ஜெயிதுங்கிறவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன். முன்னாடி வளர்ப்பு மகனுக்கு தடை செய்வதற்கு முன்னாடி அவரை எடுத்து ரசூலுல்லாஹ் வளர்த்தாங்க புள்ள மாதிரி. ஜெயித் இப்னு முஹம்மது தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க அந்த காலத்தில். முகமதுடைய மகன் தான் அவர் சொல்லுவாங்க. அந்த ஜெயிதுக்கு என்ன பண்றாங்க, மாமி மகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் ஜெயினப் உயர்ந்த குலமாக இருந்த காரணத்தினாலையும் இவர் அடிமை வம்சத்தில் இருந்த காரணத்தினாலையும் அவங்களுக்குள்ள அந்த பொருத்தம் சரியா வரல. அடிக்கடி பிரச்சனை, அது மாதிரியான ஒரு விவகாரங்கள் வந்துகிட்டே இருக்கு, சரியே வரல. அப்ப என்ன செய்யறாரு, ஜெயித் ரசூலுல்லாஹ் தகப்பன்கிற அந்த சில வைத்து வளர்ப்பு மகனா இல்லாட்டா கூட அவங்க தானே எல்லாம் செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே வாழ முடியலப்பா, அந்த அம்மாவோட எனக்கு வாழ முடியல, நான் டைவர்ஸ் பண்ணிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அவங்களும் நினைக்கிறாங்க டைவர்ஸ் பண்றா நல்லது. ஏன் பாக்குறாங்கல்ல, ரெண்டு பேரும் தெரியுமில்ல, இவரையும் தெரியும் அவங்களையும் தெரியும். மாமி மகளா இருக்கிறனால அவங்களுடைய கேரக்டர் தெரியும். இவர் நெருக்கமா நம்ம வளர்த்த பிள்ளையா இருக்கிறனால அதுவும் தெரியும். ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்கிற பிரச்சனை, எது நடந்தாலும் உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்குது. இது ஒட்டவே ஒட்டாது. இனிமே சேர்ந்து வாழ்றதுங்கிறது எந்த வகையிலையும் சரி வராது தெரியுது. அப்ப என்ன சொல்லியிருக்கனே, நான் டைவர்ஸ் பண்ண போறேன், அதான்ப்பா சரின்னு சொல்லியிருக்கணும். அதான சொல்லணும். ரெண்டு பேரையும் பார்க்குறாங்க, ரெண்டு பேருக்கும் சரி வராதுன்னு தெரியுது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி இருக்கணும், சரி வராது, நல்லது நான் எடுத்த முடியும், நல்ல முடியும் தான் சொல்லியிருக்கணும். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, எதுக்குப்பா நீ டைவர்ஸ் பண்ற, நீ சேர்ந்து வாழ்வாப்பா, அதான் நல்லது அப்படின்னு ஒரு அறிவுரையை அவங்க சொல்லிட்டாங்க. நீங்க நானும் அப்படி தானே சொல்லுவோம். நம்மள்ட்ட ஒருத்தர் வர்றாருங்க, நம்ம பக்கத்து வீடு, ரெண்டு பேரும் டெய்லி அடிச்சு கர்பலா நடந்துகிட்டு இருக்கு. பக்கத்து வீட்டில் புருஷன் பொண்டாட்டி டெய்லி என்ன இருக்கு, யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. பார்க்குறோம், மண்டை ஒட்டை இது அடிக்கிறான், வெட்டுறான், அவத்துக்கு ஆப்பக்கம்பத்துக்கு அடிக்கிறான், இவங்க கள்ளத்து அடிக்கிறான், அப்படி நடந்துகிட்டே இருக்கு, பார்த்துட்டே இருக்கிறோம். அவன் நம்மள்ட்ட சொல்றான், இது சரிப்பட்டு நான் தலாக் சொல்லலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிறான். நம்ம என்ன சொல்லுவோம், அதான் நல்லதுன்னு மனசுல நினைக்குவோம். சொல்லுவோமா, ஏன்பா சேர்ந்து வாழ் அப்படிதான் சொல்லுவோம், ரொம்ப நல்லது அப்படி சொல்லுவோமா. அதான் ஒருத்தர் நல்ல அவங்க பிரிஞ்சு போறதான் நல்லதுன்னு தெரிஞ்சா கூட நம்ம ஒரு சொல்லுவோமா, யாராவது நம்ம உள்ளுக்குள்ள என்ன நினைக்குவோம், நல்ல முடிவெடுத்தான், இது சேர்ந்து இனிமேல் சரியா வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன செய்வோம், அதெல்லாம் வேணாம்ப்பா, ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை கொஞ்சம் பொறுமையா இருப்பா அப்படி சொல்லுவோம். உள்ளுக்குள்ள என்ன நினைப்போம், பிரிஞ்சுட்டா நல்லது தானே அப்படி நினைக்குவோம். அந்த மாதிரியான ஒரு மனித தன்மை ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, பிரிஞ்சிட்டா நல்லதுன்னு உள்ளுக்குள்ள நினைக்கிறாங்க. வெளியில என்ன சொல்றாங்க, இல்லையா சேர்ந்துருங்கப்பா, ஏப்பா உங்களுக்கு பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறாங்க. இது கண்டிக்கிறான்ல, அது என்ன உள்ள ஒன்று சொல்லி ஒன்று பேசுற, உள்ளத்துல என்ன நினைச்ச, பிரிஞ்சிருது நல்லது நினைச்சியா இல்லையா, அப்ப அத்தனை வெளியே சொல்லணும். உள்ளத்துல நினைக்கிற ரெண்டு பேரும் பிரிஞ்சிருது நல்லதுண்டு, வெளியில அட்வைஸ் என்ன பண்ற, இல்ல வேணாம் சேர்ந்து வாழுங்க. அது அல்லாஹ் கேட்கறான், இது துகுவி வி நப்சிக்க, உன் மனசுல ஒன்ன மறைச்சிக்கிட்ட மல்லாஹ் உபதீஹி, அது அல்லாஹ் வெளிப்படுத்திடுவான்ல, மறைச்ச தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தான் அல்லாஹ் கேட்கறான், நீ தக்ஷன்னாச, நீ மக்களுக்கு பயப்படுற, இப்படி அட்வைஸ் பண்ணா சரிங்கிறாங்க, என்ன மனுஷன் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிடுவாங்களே என்று என்ன செய்யற விமர்சனத்துக்கு நீ பயப்படுகிறாய். வல்லாஹு அஹ்கன் தக்ஷாஹு அல்லாஹ் கண்டிக்கிறான். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு அருளிய வஹியை மறைப்பதாக இருந்தா இதை மறைச்சிருப்பாங்க. ஏன்னா அல்லாஹ்வுக்கு பயப்படாம மனுஷனுக்கு பயப்படுறான்னு எவ்வளவு கடுமையான வார்த்தை. அல்லாஹ்வுக்கு பயப்படாம மனுஷனுக்கு பயப்படுறியான்னு கேட்கிற வார்த்தை இருக்குது. அது ஆன்மீக நிலையில வச்சு பார்த்தா ரொம்ப கடுமையான வார்த்தை, கடும் சார்ஜ், கடுமையான குற்றச்சாட்டு. அது லேசுவாசான விஷயமா எடுத்துக்கொள்ள முடியாது. அது அல்லாஹ்வே சொல்றது, மனுஷன் சொல்றதல்ல. படைச்சவன் சொல்றான், நீ மனுஷனுக்கு பயப்படுற, அல்லாஹ் எனக்கு பயப்பட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது கடுமையான வார்த்தை. இது எல்லாமா ரசூலுல்லாஹ் மறைச்சிருப்பாங்க, இதையே போட்டு உடைச்சு அவங்களா மறைச்சிருப்பாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இன்னும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மன் ஹத்தஸக, மூணு விஷயத்தை ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மூணு விஷயத்தை எவனாச்சும் உங்ககிட்ட சொன்னா அவன் பொய்யன்னு நினைச்சுக்க. அது எந்த சூஃபி சொன்னாலும் சரி, எந்த ஷேக் சொன்னாலும் சரி, எந்த மகான் சொன்னாலும் சரி, எந்த உலமா சொன்னாலும் சரி, மூணு பாயிண்ட் உங்ககிட்ட எவனாவது பேசினான்னு சொன்னா அப்படி பேசுறவன் பொய்யன். மூணு பாயிண்ட் என்ன, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை பார்த்தார்கள் என்று எவனாவது சொன்னால் அவன் பொய் சொல்லுகிறான். ஒன்று. ரெண்டாவது என்ன சொன்னாங்க, அதுக்கு ஆதாரம் சொல்லிவிட்டாங்க. அதே மாதிரி என்ன செய்யறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை நடப்பதை அறிவார்கள், மறைவானதை அறிவார்கள் என்று யாராவது சொன்னானேயானால் அவனும் பொய் சொல்லுகிறான். அதுக்குரிய ஆதாரத்தையும் காட்டிப்படுறாங்க. மூணாவது சொல்லுகிறார்கள், ஒமன் ஹத்தஸக அன்ன முஹம்மதன் கதம, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு அருளப்பட்ட செய்தியை மறைத்து விட்டார்கள் என்று எவனாவது உன்னிடத்தில் சொன்னானேயானால் ஃபக்கத் கதப, அவனும் போய் சொல்லுகிறான். ஏனென்றால் ஓதி காட்டுறாங்க, யா யுஹர் ரசூல், தூதரே, பல்லிகுமா உன்சில இலைக்க மிர் ரப்பிக்க, உம்முடைய இறைவன் புறத்திலிருந்து அருளப்பட்டதை எடுத்து சொல்லு. அதுல குறை வச்சேன்னா ஹுமா பல்லகத்த ரிசாலத்தஹு, அவனுடைய தூதை எடுத்து சொன்னவராக மாட்டேன்னு ஒரு வசனம் சொன்னமே, அந்த வசனத்தை ஓதி காட்டி இப்படி சொல்லி இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மார்க்கத்தை மறைத்திருப்பார்கள். இந்த ஞானின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேரும் அந்த குற்றச்சாட்டு ரசூலுல்லாஹ் மேல சுமத்துறார்கள்.
அல்லாஹ் மார்க்கத்தை கொடுத்தானா, ஆனா ரசூல் ஆள் பார்த்து கொடுத்தாங்களாம். அதன் அர்த்தம் அல்லாஹ் வந்து மார்க்கத்தை மக்களுக்கு கொடுத்தேங்கிறான், லின்னாசிங்கிறான். மக்கள் அனைவருக்கும் மிம்பாதி மா பையன்னாகுல் லின்னாஸ், மனித குலத்திற்கு நான் தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹாதா பயானுன் லின்னாஸ், இது மனித குலத்திற்கான விளக்கம் என்று சொல்லுகிறான். குர்ஆனை பற்றி சொல்லும்போது கூட என்ன சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மனித குலத்திற்கு நேர்வழி காட்டும் அல்லாஹ் சொல்றான். அப்ப மனித குலத்திற்கு என்று அல்லாஹ் தந்திருக்கிற அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் வாங்கி வச்சுக்கிட்டு, நான் மனித குலத்துக்கெல்லாம் தரமாட்டேன், ஆள் பார்த்து கொடுப்பேன், வேண்டியவனுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுப்பேன், வேண்டாவனுக்கு கம்மியாக கொடுப்பேன் அப்படின்னு நடந்தார்கள் என்று சொன்னால், இது வந்து இவங்க மெஞ்ஞானம்ங்கிற வசதியா இருக்கிற காரணத்துக்காக இந்த வாதத்தை வைக்கிறார்கள். இதுக்கு பின்னாடி என்ன மறைஞ்சிருக்கிறது? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நாணயத்தை இவர்கள் டேமேஜ் பண்ணுகிறார்கள், அல்லாஹ்வுடைய செலக்ஷனை டேமேஜ் பண்ணுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தூதுத்துவ பணியில குறை செய்து விட்டதாக குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை தவிர இதுக்கு வேற அர்த்தம் இருக்க முடியாது. இன்னும் ஒன்னே ஒன்று இருக்கிறது. என்ன இருக்கிறது? அதை கூட ரசூலுல்லாஹ் இல்லைன்ட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு முந்தி, நான் கடைசி நபி, எனக்கு முந்தி உள்ள சமுதாயத்தில் அல்லாஹ் வந்து நபிமார்களை அனுப்புவான், நபி இல்லாத ஆட்களுக்கும் சில செய்தியை உள்ளத்தில் போடுவான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நபிமார்களுக்கு செய்தி அனுப்புற மாதிரி எனக்கு முந்தைய சமுதாயத்தில் உள்ளத்தில் சில செய்திகளை எல்லாம் போடுவான். அப்படிப்பட்டவர்கள் முந்தைய சமுதாயங்களில் இருந்தார்கள். என் உம்மத்தில் ஒருவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொண்டால், இருப்பதாக இருந்தால், ஒரே ஒருத்தர் இருப்பதாக இருந்தால் அவர் உமராக இருப்பார். ஆனா ஏன் உம்மத்தில் கிடையாது, முடிஞ்சிருச்சுட்டாங்க. இது எங்க இருக்கு? புகாரில 3469 3689. அப்ப இந்த ரெண்டு அதிசயம் நீங்க படிச்சு பார்த்தா வழங்கும். உங்களுக்கு முந்தி உள்ள சமுதாயங்கள்ல ரிஜாலுன் யுகல்லிமூன மின் கைரி அன் யகூன அன்பியா, நபிமார்களாக இல்லாமல் சில உண்மைகளை அப்படி பேசி விடுவார்கள், உள்ளத்துல எல்லாம் போட்டு விடுவான், உள்ளத்துல மெசேஜ் வரும், ஜிப்ரீல் மூலமா வராது, உள்ளத்துல படும், சொன்னா கரெக்டா இருக்கும். அப்படி சில பேரை முந்தைய சமுதாயத்தில் அல்லாஹ் வந்து உருவாக்கி இருந்தான், அப்படி ஒரு தொடர்பை அல்லாஹ் வைத்துக் கொண்டிருந்தான். என் உம்மத்தில் அப்படி கிடையாது. அப்படி ஒருத்தர் அல்லாஹ் கொடுக்கிறதா இருந்தா அது உமருக்கு கொடுத்திருப்பான், உமரும் இல்ல, யாருமே இல்லைன்ட்டாங்க. அப்ப அந்த மாதிரி இறைவனிடமிருந்து மெசேஜ் தனியா வரும், கண்ணாடியில தெரியும், பார்த்தா விளங்கும், பளிச்சுன்னு விளங்கும், அந்த மாதிரி எல்லாம் ஒரு சித்தாந்தம் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டவட்டமாக மறுத்து விட்டு சென்றிருக்கும் பொழுது இவங்க என்ன செய்யறாங்க, மெஞ்ஞானம் ஒன்று இருக்குது, அப்படி இருக்கு, அப்படி ஒரு ஞானமும் கிடையாது. குர்ஆன்ல நீங்க என்ன பாக்குறீங்களோ அதான் ஞானம், ஹதீஸ்ல என்ன பாக்குறீங்களோ அதான். இந்த ரெண்டுக்கு மேல மார்க்கம் என்று எந்த ஒரு ஞானமும் கிடையாது. உலக ஞானம் வேண்டால் இருக்கும், கம்ப்யூட்டர் எப்படி செய்யறது, எப்படி பண்றது, அது மாதிரியான விஷயங்கள் வேணா வேற வேற இடத்துல போய் கத்துக்கலாமே தவிர, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு, சொர்க்கத்தை அடைவதற்கு, மறுமையில் வெற்றி பெறுவதற்கு ஞானம் என்றால் குர்ஆன் சுன்னாவுக்கு மேல வேற எதுலையும் கிடையாது. அதனால இந்த தரிகா முரீதுன்னு சொல்லி தங்களுக்கு சாதகமாக வளைப்பதற்காக இப்படி ஒரு காரியத்தை செய்கிறார்கள். இது ஒரு இந்த ஷேக் முரீது சூஃபியாக்களுடைய கட்டுக்கதை பித்தலாட்டத்தில் உள்ள ஒரு விஷயம். இது இல்லாம இன்னும் சில பித்தலாட்டங்கள் கடும், இதெல்லாம் தாண்டி இருக்கிற பித்தலாட்டங்களையும் இந்த ஷேகுமார்கள் என்ற பெயரில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்மளை யாரும் வழிகெடுக்க முடியாது. அந்த மாதிரி செய்திகள் இன்ஷா அல்லாஹ் சட்டங்கள், ஏகத்துவமும் இணைவைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன்,
மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிக்கள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 64